ஸோ இன்னைக்கு வந்து லெசன் நம்பர் 3ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். பேசிக்ஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா பேசிக்ஸ் இருக்கு. பட் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இனி வர பேசிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த லெசனுக்குள்ளேயே வர மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அந்தந்த லெசனுக்குள்ளேயே வர டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து தனியா உட்காந்து எடுக்காம அந்த லெசன் கூடயே எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ எங்கெங்க வந்து நான் இந்த டாபிக்கை நீங்க பேசிக்ஸ்லயும் எழுதுங்கன்னு சொல்றேனோ, அங்க மட்டும் நீங்க கிளாஸ் முடிஞ்சோடனே பேசிக்ஸ்லயும் அதே டாபிக்கை நீங்க காப்பி பண்ற மாதிரி இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் நீங்க கிளாஸ் ஒர்க் நோட்ல அந்த லெசனுக்கு கீழே எழுதுறீங்க இல்லையா? அதை தாண்டி நீங்க பேசிக்ஸ்லயும் ஒரு டைம் காப்பி பண்ற மாதிரி வரும். எந்தெந்த டாபிக்கோ அந்தந்த அந்தந்த டைம்ல ஐ ரிமைண்ட் யூ. ஓகே. ஸோ இந்த மாதிரி போலாம். So let's start with our beautiful lesson, Securities Contract Regulation Act. Okay. So Securities Contract Regulation Act. What do you understand by the word contract? Agreement. Agreement. Okay. அடுத்து. A mere agreement is a contract, ah? இல்ல. Others. Agreement enforceable by law. Yes, very good. Maunika. Enforceable by law. Yes. எந்த அக்ரிமெண்ட்டை உங்களால லீகலி என்ஃபோர்ஸ் பண்ண முடியுதோ அந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட்டை வி கால் இட் கான்ட்ராக்ட். லீகலி என்ஃபோர்ஸபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்குள்ள வரோம். நீங்க எனக்கு ஒரு பொருள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, நான் ஒரு காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுல யாராவது ஒருத்தர் அவங்க மேல கொடுக்கப்பட்டிருக்கிற டியூட்டியை பண்ணல அப்படின்னா அந்த அக்ரீவ்டு பார்ட்டி போய் அதை சட்டப்பூர்வமா போய் கேஸ் போட்டு அதுக்கான ப்ரொசீடிங்ஸை எடுத்துட்டு போகலாம். இதுதான் லீகலி என்ஃபோர்ஸபிள். ஓகே. ஒரு அக்ரிமெண்ட்னா அக்ரிமெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டி இருக்கணும். ஒருத்தர் ஒன்னு குடுக்குறேன்னு சொல்லணும், இன்னொருத்தர் இன்னொன்னு எக்ஸ்சேஞ்ச்ல இன்னொன்னு குடுக்குறேன்னு சொல்லணும். குவிட் ப்ரோ கோன்னு சொல்லுவோம். சோ இது இருந்துட்டாலே நம்மளுக்கு அக்ரிமெண்ட் தான். ஆனா எல்லா அக்ரிமெண்ட்டும் நம்மளால லீகலி என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இட் வாஸ் த பிரீஃப் ஐடியா அபவுட் செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன். ரைட். டன். இப்போ ஒரு டைம் ஃப்ரேம் பத்தி பார்க்கலாம். ஓகே. வி ஹேட் சம்திங் 1956. 1956ல என்ன வந்தது உங்களுக்கு? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. நான் இத கிளாஸ்ல சொல்லியிருக்கேனான்னு தெரியல. பட் நீங்க யோசிச்சீங்கனாலே வரும். வாட் ஹேப்பன்ட் இன் 1956? Companies Act வந்துச்சு. Stock exchange. Companies Act. கம்பெனிஸ் ஆக்ட் 1956 வந்தது. அதுக்கு முன்னாடி கம்பெனி லாவே இல்லையான்னு கேட்டா இருந்துச்சு. பட் கம்பெனிஸ்க்குன்னு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு லா இல்ல. 1956ல வந்து ஸ்பெஷலைஸ்டு லா ஒன்லி ஃபார் கம்பெனிஸ்ங்கிற மாதிரி வந்தது. ஸோ இது வந்து ப்ரையர் டு 1956, அதாவது ப்ரையர் டு கம்பெனிஸ் ஆக்ட். கம்பெனிஸ் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னு படிச்சோம்? ஒரு மார்க்கெட் பிளேஸ்னு படிச்சோம் இல்லையா? அந்த மார்க்கெட் பிளேஸ யாரு வேணா ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஓகே. ஃபோக்கஸ் பண்ணி கேளுங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு மளிகை கடை போடுற மாதிரி நான் நினைச்சாலும் போடலாம், நீங்க நினைச்சாலும் போடலாம். ஒரு சும்மா ஒரு ரூம், ரெண்டுக்கு ரெண்டு ரூம் எடுத்து கூட உட்காந்து ஒரு ஆபீஸ் மாதிரி போட்டு நீ பையரா அக்கம், நீ செல்லரா அக்கம், இந்த அவங்க அக்ரிமெண்ட் இந்த மாதிரியும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எந்தெந்த ஃபார்ம்ல ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்தது அப்படின்னா, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், சோல் ப்ராப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், இன்னும் சொசைட்டி என்ன வேணா வச்சுக்கலாம். அதாவது கம்பெனியா ஃபங்க்ஷன் ஆகாம இத்தனை டைப்ஸ்லயும் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்தது. ஓகே. இது எப்போ? ப்ரையர் டு 1956. கம்பெனிஸ் ஆக்ட் 1956 வர்றதுக்கு முன்னாடி. ஓகே. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒண்ணு யார் வேணா போடலாம், என்ன ஃபார்ம்ல வேணாலும் நீங்க போடலாம். பெருசா ரெகுலேஷன்ஸே கிடையாது. ஓகே. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க். ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்னா என்ன, அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ்னா என்ன, அண்ட் அது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க படிச்சுட்டு வரணும். ஓகே. ஓகே மேம். Okay. ஏன்னா இது நம்ம ஃபர்ஸ்ட் மாடியூல்ல இதுக்கிட்டே தனியா உட்காந்து நான் எடுத்திருக்கேன். பட் இங்க வந்து இந்த இடத்தை தவிர வேற எங்கேயுமே நம்ம பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் படிக்க போறது இல்ல. ஸோ ஐம் கிவிங் திஸ் டாஸ்க் டு யூ. பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ்க்கும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மாடியூல்ல செட்டிங் அப் ஆஃப் பிசினஸ் என்டிட்டியோட புக் எடுத்து பாருங்க. ஏதோ பண்ணுங்க. ஆனா நாளைக்கு கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி இது ரெண்டுக்கும் என்ன மீனிங், ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு உங்களுக்கு தெரியணும். டன். ரைட். அப்புறமா 1956ல தான் நம்மளுக்கு என்ன வந்தது? இது ஃபர்ஸ்ட் prior to 1956. இப்போ 1956ல என்ன வந்துச்சுன்னா கம்பெனிஸ் ஆக்ட் வந்தது. இதுல அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எல்லா எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குல்ல, எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது? பாடி ஆஃப் இண்டிவிஜுவலா, அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸா, சோல் ப்ராப்ரைட்டர்ஷிப்பா, பார்ட்னர்ஷிப்பா, எனி டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருந்தது இல்ல.
இனி என்ன சொல்லிட்டாங்க, இனி இதெல்லாம் இதே மாதிரி இருந்தாலும் கட்டுப்படி ஆகாது நம்மளுக்கு. ஸோ எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸும் இனி யாராவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிசினஸ் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களும் அவங்க என்னவா தொடங்கணும் அப்படின்னா கம்பெனி ஃபார்ம்ல மட்டும்தான் தொடங்கணும். ஓகே, எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸும் நீங்க கம்பெனியா கன்வெர்ட் ஆகுங்க. கன்வர்ஷன் ஃப்ரம் சோல் ப்ராப்ரேட்டர் டு கம்பெனி, பார்ட்னர்ஷிப் டு கம்பெனி எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஒன்றும் கிடையாது, ஒரு கம்பெனியா இன்கார்பரேட் பண்ற ப்ரொசீஜர் தான். ஸோ எல்லா எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸும் இல்ல அடுத்து நீங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களும் நீங்க கண்டிப்பா ஒரு கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல தான் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க 1956ல. 1956ல என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்பரேட்டைசேஷன் ஆச்சு. கார்பரேட்டைசேஷன். ஓகே, ஒரு கார்பரேட்ஸா உருவாகுறது கார்பரேட்டைசேஷன் சொல்லுவோம். கரெக்டா? சோ இது நடந்தது 1956ல. இப்போ போஸ்ட் 1956க்கு அடுத்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் இன்னும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல வந்தது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஓகே, என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இந்தியால நீங்க வந்து வேலை செய்யணும் அப்படின்னாலே 2 கண்டிஷன்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி என்ன கண்டிஷன் இருக்கு, நம்மளுக்கு கம்பெனி ஃபார்ம்ல ஆரம்பிக்கணுங்கிற கண்டிஷன் இருக்கு. அடுத்து என்ன கண்டிஷன் கொண்டு வந்துட்டாங்க, கண்டிப்பா நீங்க ரெக்கக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆக முடியும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நான் லிஸ்டிங் பண்றேன்னு வச்சுக்கோங்க, லிஸ்டிங்க்கு இந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணா நீங்க எலிஜிபிள் ஃபார் லிஸ்டிங்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். அடுத்து படிப்போம், ஐசிடிஆர்ல படிப்போம். ஓகே, அதே மாதிரியே ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா நீங்க ரெக்கக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா மாறணும். அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் வந்து, அதாவது செபி வந்து நம்மளுக்கு ரெக்கக்னிஷன் கொடுக்கும். கவர்மெண்ட்னு இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ரெக்கக்னிஷன் கொடுக்கும். ரெக்கக்னிஷன்னா என்னது, அங்கீகாரம். கரெக்ட்? சோ கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆக முடியும் அப்படின்ட்டு 1956க்கு மேல கொண்டு வந்துட்டாங்க. இது ஒண்ணு. தேர்ட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க ரெக்கக்னைஸ் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி கண்டிப்பா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க இல்லையா, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து வில் பி இன்வால்வ்ட். இப்போ இது இருக்கான்னு கேட்டா இப்போ இது இல்ல. பட் நம்ம இதை பத்தி டீடைல்டா போறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நீங்க இது இப்படியே ஞாபகம் வைங்க. ஓகே, நீங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்கல்ல, உங்க போர்டுல நாமினி டைரக்டரா ஒரு டைரக்டர் கவர்மெண்ட் சார்பில் வந்து இருப்பாங்க. ஓகே, புரியுதா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எப்படி இன்வால்வ் ஆவாங்கன்ட்டு? புரியுது மேம். எஸ், எல்லாரும் எவ்ரிபடி இது வரைக்கும் கிளியரா எல்லாருக்கும்? Yes, ma'am. மேம். எஸ், ரைட். சோ prior to 1956 கம்பெனிஸ் ஆக்ட் வரக்கு முன்னாடி இப்படி இருந்தது. கம்பெனிஸ் ஆக்ட் வந்த உடனேயே இமீடியட் சேஞ்ச் வந்து எல்லாமே கம்பெனியா மாறினது. போஸ்ட் 1956 அது ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி. ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா நீங்க ஃபங்க்ஷன் ஆகணும்னா 3 விஷயம் கண்டிப்பா இருக்கணும். ஒண்ணு கம்பெனியா இருக்கணும், இன்னொன்னு கண்டிப்பா அங்கீகரிக்கப்பட்டதா தான் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கான ப்ரொசீஜரும் இதே லெசன்ல நம்ம படிப்போம். தேர்ட் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் வந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு போய் இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் வேலையை விட்டு நான் அங்க இருப்பேன்லாம் ஏன் வந்திருக்கு? ஃப்ராட் ஏதாவது பண்ணா கம்பெனியே அஃபெக்ட் ஆகும். ப்ராஃபிட். கரெக்ட், Ma'am, public கரெக்ட். இப்ப வந்து public பாத்தீங்கன்னா, involvement. யா, எல்லாரும் சொல்றதும் கரெக்ட். என்னன்னா, நம்மளுக்கு இப்ப வந்து நீங்க மளிகை கடை போடணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. கரெக்டா? இது யாராவது வைன் ஷாப் வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா யார் வேணா வைக்க முடியுமா? இல்ல, முடியாது. முடியாது. ஏன், என்ன ரீசன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மத்தவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கேர்ள்ஸ், ஐ வாண்ட் யூ டு பார்ட்டிசிபேட். வை டு யூ ஃபீல் ஏன் வந்து லிக்கர் ஷாப்பை யார் வேணா ஓபன் பண்ணலாங்கிற ஒரு ஃப்ரீடமா நம்மளுக்கு கொடுக்கல? பிரைவேட்டா போயிரும். பிளஸ் ரேட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும். அவங்க வைக்கிறதா டேரிஃப்ன்றதுல போயிரும். ரைட், இது ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட். ஓகே, விச் இஸ் வெரி மச் கரெக்ட். மத்தவங்க ஜெனரலா நீங்க என்ன தோணுது உங்களுக்கு? குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க பிரைவேட்னா. ஓகே, ஓகே. சரி, நம்ம குடிமக்களுக்கு நல்ல குவான்டிட்டில இருந்தா குடிப்பாங்க. ஓகே, இதுவும் ஒரு வேலிட் பாயிண்ட் தான். வேற நிறைய ஷாப்ஸ் ஓபன் பண்றதுனால அது ஹெல்த் இதாகும்னு நினைக்கிறேன். கரெக்ட். இதுதான் ஃபென்டாஸ்டிக் பாயிண்ட் அவங்க சொன்னது. அடுத்து வேற யாருக்காவது ஏதாவது தோணுதா? Public interest. ஐ வில் டேக் ஒன் மோர் ஆன்சர் அண்ட் ஐ வில் கோ ஃபார்வர்ட். என்ன தோணுது யாருக்காவது?
மேம் பப்ளிக் ஹார்ம்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால கேக்கல. பப்ளிக் ஹார்ம்ஃபுல்லா இருக்கும் அந்த ப்ராடக்ட் ஆ வந்து பப்ளிக் கரெக்ட். ஓகே. என்ன ரீசன்னா, அதுவும் இதுதான் ரீசன் நம்மளுக்கும் யாரும் சொல்லல. பட் இது காமன் பேரலன்ஸ்ல நம்ம வந்து பார்த்தாலே நம்மளுக்கு என்ன தெரியும். இப்போ ஆல்ரெடி கவர்மெண்ட் ரெகுலேட்டட் லிக்கர் ஷாப்ஸ் மட்டும் இருந்தேவும் கண்டிப்பா எல்லா சைடுமே குடிச்சிட்டு மட்டும் தான் இருக்காங்க. கரெக்ட். இது சிட்டிஸ்ல எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் கொஞ்சம் வில்லேஜ் சைட் எல்லாம் போயிட்டீங்கன்னா அவங்க வேலைக்கு போறதே அன்னன்னைக்கு போய் குடிச்சிட்டு வர்றதுக்கு தாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. பிகாஸ் எங்க வீடு வந்து we are situated in a village in திருப்பூர். ஓகே. திருப்பூர்ல my parents are living. பேரண்ட்ஸ் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்டீரியர்ல உள்ள தள்ளி அது ஒரு மாதிரி அமைதியா இருக்கணுங்கிறக்காக உள்ள தள்ளி கட்டியிருந்தாங்க அந்த வீடு. பட் ரொம்ப ரொம்ப ரிக்ரெட் பண்ற இடமா போயிருச்சு அது எங்களுக்கு. ரீசன் பீயிங் அங்க எல்லாருமே டெய்லி வேஜ் லேபர்ஸ். ஓகே. அந்த பர்டிகுலர் வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா 1-2 பேர் தான் கொஞ்சம் பிசினஸ் பண்றவங்க அப்படி இருக்காங்க. எல்லாருமே அங்க யார் இருக்காங்கன்னா டெய்லி வேஜ் லேபர்ஸ். ஒருத்தன் கூட குடிக்காம இல்ல. ஓகே. ஏதோ ஒரு நாள் எனக்கு எந்த நாள்னு கூட எனக்கு மறந்து போச்சு. அன்னைக்கு மட்டும் லிக்கர் ஷாப் வந்து லீவ் விட்டுருந்தாங்க. பொங்கல் அன்னைக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு பார்த்தா பிளாக்ல வாங்குறதுக்கு அந்த வைன் ஷாப் முன்னாடி அத்தனை பேர் வந்து குமிஞ்சு நிக்கிறாங்க. ஒரு நாள் அது இல்லாம இருக்க முடிய மாட்டேங்குது. சோ இப்படி இருக்கிறப்போ ஹெல்த் ஹசார்ட்ஸ் வந்து இப்போ கவர்மெண்ட் தான் லிக்கர் ஷாப் நடத்துதுன்னா எல்லாத்தையுமே அவங்க ஒரு ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணி ஆல்கோஹால் எவ்வளவு கண்டென்ட் இருக்கணும் எல்லாத்தையுமே பார்த்து வைக்கிறாங்க. பிளஸ் டாக்ஸும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. ஓகேங்களா. நீங்க இங்க போய் நீங்க லிக்கர்ல இருக்கிற டாக்ஸ் மட்டும் இன்னைக்கு போய் நீங்க செக் பண்ணிட்டு வாங்க. லிக்கர்ல போட்டிருக்கிற டாக்ஸ் வந்து ஜாஸ்தி. அதெல்லாம் நம்ம மக்களுக்கு தேவையே கிடையாது. 500 ரூபாய் தான். 500 ரூபாய் இத்தினூண்டு 500 ரூபாய் அப்படின்னாலும் அதை கொடுத்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. சோ நிறைய பேர் சொன்ன மாதிரி டாரிஃப்ஸ் வந்து இப்ப பிரைவேட் கையில போயிருச்சு. எல்லாமே பிரைவேட் கையில போயிருச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு போற டாக்ஸே போகாது. ஒண்ணு. ஓகே. நம்ம நம்ம ஊர்ல எல்லாருமே ஒத்துக்கிறாங்க லிக்கர் ஷாப் வைன் ஷாப் டாஸ்மாக் ஓடிதான் கவர்மெண்ட் ஓடுது அப்படின்ட்டு. அதுக்கு செம அடி விழுகும். எல்லாமே பிரைவேடைஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா காம்படிட்டிவ் பிரைசஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா எவனும் டாக்ஸும் கட்ட மாட்டான். இந்த மாதிரி போயிடும். அண்ட் கிரைம் ரேட்ஸ் ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும். யாருமே ஒரு நிதானமா இருக்காதப்போ கிரைம் ரேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஹெல்த் ஹசர்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். கம்மி ரேட்ல கிடைக்குது அப்படின்னா நிறைய குடிச்சு குடிச்சே எல்லாம் வீணா போயிடும். சோ இத்தனை விஷயம் இவ்வளவு சென்சிட்டிவா அசோசியேட் ஆயிருக்கிறதுனால நீங்க ஒரு மளிகை கடையை வைக்கிற மாதிரி நீங்க ஒரு லிக்கர் ஷாப்பை ஈஸியா நினைச்சோன்னே வச்சிட முடியாது. ஓகே. அதே மாதிரிதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா இதுல ஃப்ராட் ரொம்ப இன்வால்வ் ஆகுற crores ஆஃப் மணி இன்வால்வ் ஆகுற ஒரு ஏரியா இல்லையா. ஒருத்தருக்கு அது 10,000 ரூபாய் மட்டும்தான். 1000 பேர் வந்து 10,000 ரூபாய் கொடுத்தாலே போயிருது இல்ல. சோ இது வந்து ஃப்ராடு ஸ்கேம் எல்லாம் ரொம்ப ப்ரோன் டு தீஸ் ஏரியாஸ்ங்கிறதுனால அதனால மட்டுமே இவ்ளோ ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்குனாங்க. ஓகே. இதுல இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். இத வந்து நீங்க பேசிக்ஸ்ல எழுதாதீங்க. பேசிக்ஸ்க்குன்னு ஒரு 15 பேஜ் முன்னாடி விடுவீங்க இல்லையா, அதை விட்டுட்டு நீங்க தேர்ட் லெசன் போட்டு யூ ஸ்டார்ட் ரைட்டிங் திஸ். ஓகே. ஐ கிவ் யூ டைம். அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. ஓகே. நீங்க ஒரு பேசிக் வீடியோ பாத்தீங்கல்ல எஸ்எல்சிஎம்ல, அதுல டெபாசிட்டரியில எப்படி அப்ளை பண்ணணும், டெபாசிட்டரியில ஒரு டீடைல்டு ப்ரொசீஜர் டிமெட்டீரியலைசேஷன் பத்தி சொல்லியிருந்தேனா? இல்ல மேம், டிமெட்டீரியலைசேஷன் பத்தி சொன்னேன். சொல்லலையா? இல்ல மேம், டிமேட்டுக்கு முன்னாடி எப்படி ஓகே. சோ இப்போ வந்து டிமெட்டீரியலைஸ் அந்த எப்படி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஆகுங்கிறத பார்த்தோம். சொல்றேன். ப்ராப்பரா ஆ ஓகே மேம். யா ஓகே. சோ டெபாசிட்டரிஸ் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. நம்ம அதுல வந்து டேட்ஸோட படிக்கலாம். இப்ப அது தேவையில்லை. Now we are going to talk about dematerialization. டீமெட்டீரியலைசேஷன் கவனிங்க. யாருமே கூட கூட தயவு செஞ்சு எழுதாதீங்க. ப்ளீஸ் லெட் மீ ஃபினிஷ். இதை நான் எழுதுறத ஃப்ளோ போக போக கூடயே வாங்க. ஓகே. ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல கண்டிப்பா டிமேட் ஃபார்ம் மட்டும்தான் இருக்கணும்னு ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. சோ அப்படி பாக்குறப்போ இங்க வி ஹாவ் ஷேர் ஹோல்டர். ஷேர் ஹோல்டர்னா அவங்க கையில என்ன இருக்கு? பிசிக்கல் ஷேர் சர்டிபிகேட் இருக்கு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல வந்து கண்டிப்பா டிமேட் ஃபார்ம்ல தான் ஷேர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் அதுல அந்த வீடியோலயும் சொல்லியிருப்பேன், எப்ப வந்து பேங்க் இன்ட்ரடியூஸ் ஆச்சோ, பேங்க்ல போய் காசு போடலாங்கிறது இன்ட்ரடியூஸ் ஆச்சோ, அப்பவும் நம்ம மக்கள் ஃபுல்லால நம்பிக்கலாம் பேங்க்ல போய் காசு போடல. ஓகேங்களா. அதே தான் டெபாசிட்டரி டைம்லயும் நடந்தது. இப்போ பேங்க் அப்பதான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வருது. பிசினஸ் பீப்புள் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பேங்க். அதுக்கப்புறமா காமன் பீப்புளும் உங்க காசு நீங்க சேஃபா வச்சுக்கணும், நீங்க எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு இவ்வளவு நாங்க வட்டியும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா யாருமே நம்பல இது.
ஓகே, அது ரொம்ப டைம் ஆயிடுச்சு எல்லாருமே பேங்க்குக்கு மாறுறதுக்கு. இப்ப யூபிஐ ஜிபேவே நம்ம இப்பதானே ரொம்ப சகஜமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீ கோவிட்ல இவ்ளோ ஃபேமஸா நம்ம யூஸ் பண்ணிட்டு இல்ல. கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஸ்கெப்டிசிசம் இருந்தது. எப்படி இது இது நம்பலாமா இல்ல இது இது அவங்க ப்ராப்பர்லி டெவலப் பண்ணிட்டாங்களாங்கிற அந்த பயம் இருந்துட்டே இருந்தது. அதே தான் டெபாசிட்டரி வந்ததுக்கு அப்புறமும் அவங்க இது என் சொத்து, கையில ஷேர் சர்டிபிகேட் இருந்ததுன்னா அது சொத்து தானே அவங்களுக்கு. என் சொத்தை போய் நான் இவங்க கிட்ட கொடுத்துட்டு அவன் ஏமாத்திட்டு போயிட்டானா நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பயம் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா இருந்தது. ஓகே, டெபாசிட்டரி என்ன பண்ணாங்க, ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்தாங்க. ஒரு வந்து எப்படி சொல்றது, நம்மள என்கரேஜ் பண்ணி எல்லாருமே டெபாசிட்டரிக்கு வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்க ஷேர்ஸ் இதுல போட்டுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் மாதிரி ஒரு லெவரேஜ் மாதிரி கொடுத்தாங்க. என்னன்னா, நீங்க இப்போ உங்க பிசிக்கல் ஷேர் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க இப்ப டிரான்ஸ்பர் பண்ணா ஸ்டாம்ப் டியூட்டின்னு ஒண்ணு பே பண்ணணும். ஓகே, இப்ப அது எப்படி இருக்குங்கிறத பத்தி நம்ம இப்ப பேச வேண்டாம். அதுக்கு முன்னாடி நிறைய கான்செப்ட் படிச்சாதான் உங்களுக்கு புரியும். பிசிக்கல் டிரான்ஸ்பர் பண்றீங்க அப்படின்னா, மிஸ்டர் ஆதர்ஷ் வந்து ரோஹித்க்கு டிரான்ஸ்பர் பண்றாரு ஷேர் சர்டிபிகேட் அப்படின்னா, ஸ்டாம்ப் டியூட்டி ரொம்ப ஹையா பே பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா சொத்து தானே சேஞ்ச் பண்றீங்க. ஈவன் தோ மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலும் ஸ்டாம்ப் டியூட்டி வாஸ் ஹை. டெபாசிட்டரி என்ன சொன்னாங்க, நீங்க டிமேட்டா மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கம்மியாயிரும். ஓகே, டிமேட்ல இருந்து நீங்க டிரான்ஸ்பர் பண்ணீங்க, உங்க டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு டிமேட் அக்கௌண்ட்க்கு நீங்க டிரான்ஸ்பர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கம்மி. ஏன் வந்து நீங்க தேவையில்லாம ஜாஸ்தி ஸ்டாம்ப் டியூட்டி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்தது. அப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் நிறைய பேர் இன்னும் நம்பாம இருந்ததுனால, நீங்க பிசிக்கலா ஷேர் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. நீங்க வச்சுக்கணும்னா வச்சுக்கோங்க, ஆனா நீங்க அது விற்கவோ என்ன டிரான்ஸ்பரோ பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. இப்ப வரைக்கும் பிசிக்கல் ஷேர் சர்டிபிகேட் டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா? முடியாது. முடியாது. Does everybody agree with this? Yes, ma'am. Yes, ma'am. Yes. Yes, ma'am. இப்பவும் ஷேர் சர்டிபிகேட்டை பிசிக்கலி ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, எந்த கம்பெனிக்குமே அதாவது இப்ப வந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே டிமேட்ல தான். ஆப்வியஸ்லி நீங்க ஷேர் வாங்கணும் அப்படின்னாலே டிமேட் அக்கௌண்ட் வேணும் உங்களுக்கு. முன்னாடி இருந்த அந்த பழைய காலத்து கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, டாடா, ரிலையன்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 99% தான் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, டிமெட் ஆயிருக்கு, டிமெட்டீரியலைஸ் ஆயிருக்கு. இன்னுமே வந்து நம்ம கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டிங்க டைம்ல எல்லாம் இன்னும் ஷேர் சர்டிபிகேட்டை சில பேர் வச்சிருக்காங்க டிமேட்டா மாத்தாம. ஓகே, சோ இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. சோ என்ன ப்ரொசீஜர், இப்போ என்கிட்ட வந்து 10 ஷேர்ஸ் இருக்கு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோடது ஒரு பத்திரம் மட்டும் தான் வச்சிருக்கேன், ஷேர் சர்டிபிகேட் மட்டும் தான் வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ ஷுட் மீட் சம்படி கால்ட், யார் இது, whom should I meet? Depository participant. Yes, depository participant. டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் நான் வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷனோட நம்மளோட ஷேர் சர்டிபிகேட்டும் கொடுக்கணும். ஓகே, இந்த ஃப்ளோவை தயவு செஞ்சு ட்ரஸ்ட் பண்ணுங்க. இதை நான் படிக்கிறப்போ எங்க சார் கொடுத்த ஃப்ளோ வச்சுதான் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். அப்கோர்ஸ் இப்ப இருக்கிற மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் பண்ணி நான் அதை தாண்டியும் போக மாட்டேன். அது நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே மோர் தென் எனஃப் உங்களுக்கு. ஓகே, அப்ளிகேஷன் பிளஸ் நம்மளோட பிசிக்கல் ஷேர் சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் கிட்ட போய் கொடுக்கணும். என்ன அப்ளிகேஷன் போடணும், வாட் ஷுட் யூ அப்ளை ஃபார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார் டிமேட் அக்கௌண்ட். எனக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுங்க, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன். அண்ட் ஃபார் டிமெட்டீரியலைசேஷன். ஓகே, அதாவது எனக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், இன்னொன்னு இந்த ஷேர்ஸை எனக்கு டிமெட்டீரியலைஸ் பண்ணி என் டிமேட் அக்கௌண்ட்ல போடணும். இந்த 2 அப்ளிகேஷன் நீங்க போடணும் அலாங் வித் ஷேர் சர்டிபிகேட். ரைட், டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் வந்து இதுக்கப்புறமா 2 வேலை பண்ணுவாங்க, தயவு செஞ்சு எழுதாதீங்க. டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் இதுக்கப்புறமா நம்மளோட டெபாசிட்டரிக்கு இன்டிமேட் மட்டும் பண்ணுவாங்க. இன்டிமேஷன்னா என்னது, ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கறது. இந்த மாதிரி இன்ஃபோசிஸோட ஷேர்ஸ் எடுத்துட்டு ஒருத்தவங்க என்கிட்ட வந்திருக்காங்க, இதை டிமெட்டீரியலைஸ் பண்றதுக்குன்னு ஒரு இன்டிமேஷன் மட்டும் கொடுக்கணும். செகண்ட், அங்க இன்டிமேஷன் கொடுத்த உடனேயே டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் இன்னொரு வேலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க இருக்கிற நம்மளோட கம்பெனி, இவங்களை இஷ்யூவர்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் பிரகாரம் பார்த்தா இன்ஃபோசிஸ்க்கு இந்த அப்ளிகேஷனை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் பிளஸ் ஷேர் சர்டிபிகேட், ஷேர் ஹோல்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து கம்பெனிக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஓகே ரைட், கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஷேர் சர்டிபிகேட்டை வாங்கி, கவனிங்க,
இந்த ஷேர் சர்டிபிகேட் இப்ப கம்பெனி கைக்கு போயிருச்சு. அவங்க ஒரு ரெஜிஸ்டர் வச்சிருப்பாங்கல்ல, ரெஜிஸ்டர்ல இப்ப வந்து இந்த ஷேர் ஹோல்டர் பேரு மிஸ்டர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. மிஸ்டர் எக்ஸோட பேரு எத்தனை ஷேர்ஸ் வச்சிருக்காருங்கிறது படி அவங்க புக்ஸ்ல இருக்கும் தானே. அந்த புக்ஸ பார்த்து ரெண்டையும் வெரிஃபை பண்ணி ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் எல்லா டீடைல்ஸும் வச்சு ஒழுங்கா வெரிஃபை பண்ணி டெபாசிட்டரிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. என்ன கன்ஃபர்மேஷன்னா, ஆமா உங்களுக்கு வந்து டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் ஒரு இன்டிமேஷன் கொடுத்தாங்க இல்லையா மிஸ்டர் எக்ஸ் பத்தி, அவர் வந்து எங்க கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் தான், நான் வந்து ப்ராப்பரா அப்ளை பண்ணி ப்ராப்பரா செக் பண்ணிட்டேன், அவர் எங்களோட ஷேர் ஹோல்டர் தான் அப்படின்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? புரியுது மேம். எஸ் மேம். ரைட். எஸ் மேம். ஓகே, இது வரைக்கும் ஒரு பக்கம் புரிஞ்சிருச்சு. சோ அந்த கன்ஃபர்மேஷன் பண்றப்போ கம்பெனியோட ரெஜிஸ்டர் இருக்கும்ல, ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ், நான் வந்து ரோமன் போடுறேன், நீங்க ஃபுல்லா எழுதுங்க, எனக்கு இடம் இல்லாததுனால போடுறேன். ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ்ல மிஸ்டர் எக்ஸோட பேர் தானே இருக்கு. எஸ், மிஸ்டர் எக்ஸோட பேரை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கன்ஃபர்மேஷன் போயிடுச்சு இப்ப வரைக்கும். ஓகே, முதல்ல அப்ளை பண்ணணும், டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் டெபாசிட்டரிக்கு இன்டிமேட் பண்ணிட்டு கம்பெனிக்கு சொல்லுவாங்க, கம்பெனி கிராஸ் செக் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க டெபாசிட்டரிக்கு. கிளியர்? அடுத்து இந்த கன்ஃபர்மேஷன் வந்த உடனே டெபாசிட்டரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெபாசிட்டரி வில் டிரான்ஸ்பர் த ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட். ஓகே, அதுக்கு நடுவில் வந்து அவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுவாங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா கம்பெனி கன்ஃபர்மேஷன் கொடுத்தது அப்புறம் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஷேர் சர்டிபிகேட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இப்ப அது சொல்றேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. கன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஷேர்ஸை வந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா வில் கோ அஹெட். புரிஞ்சிருச்சு மேம். புரிஞ்சிருச்சு, டன். இப்போ எந்த ஷேரை தூக்கி அங்க போடுவாங்க? நம்ம கையில தான் ஷேரே இல்லையே. ஷேர் சர்டிபிகேட் இப்ப யார் கைக்கு போயிருக்கு? கம்பெனியோட கைக்கு தான் போயிருக்கு, டெபாசிட்டரி கைக்கு போல. அப்போ இத கம்பெனி தான் இன்னொரு ஷேர் சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ணுவோம். வி கால் இட் ஜம்போ ஷேர் சர்டிபிகேட். ஓகே, ஜம்போ ஷேர் சர்டிபிகேட் என்னன்னா, அங்க டிமெட்டீரியலைஸ் ஆன டைம்ல எல்லாம் crores ஆஃப் மணி வந்திருக்குமா, crores ஒர்த் அந்த ஷேர்ஸ் வந்திருக்கும் இல்லையா, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஷேர் சர்டிபிகேட் வந்திருக்கும். அத்தனையும் நான் ஒரு பண்டில் போட்டு 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 டெபாசிட்டரிக்கு அனுப்புனா எல்லாருக்குமே ஹெக்டிக் ஆயிரும், எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கும் மிஸ் ஆகுறதுக்கும் சான்சஸ் வந்து ஜாஸ்தி. சோ என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்குவாங்க, அந்த குறிப்பிட்ட டைம்ல இத்தனை வேல்யூக்குன்னு வச்சுப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 crore 1 crore மதிப்புக்கான ஷேர்ஸை வந்து என்கிட்ட ஷேர் சர்டிபிகேட்டை டெபாசிட் பண்றப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஜம்போ ஷேர் சர்டிபிகேட்டா டெபாசிட்டரிக்கு கம்பெனி இஷ்யூ பண்ணிரும். புரியுதா இப்போ? இந்த ஜம்போ சர்டிபிகேட் புரிஞ்சா? புரியுது மேம். எஸ் மேம். ஓகே, அப்போ இவங்க கைக்கு வந்து இந்த ஷேர் சர்டிபிகேட் என்ன, ஐம் கமிங், இந்த ஷேர் சர்டிபிகேட் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி அந்த ஷேர் சர்டிபிகேட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. கேன்சல் பண்ணிட்டு தான் மிஸ்டர் எக்ஸுக்கு மிஸ்டர் ஒய் மிஸ்டர் ஜெட் எல்லாரோட பேரும் போட்டு பக்கத்துல இத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டீடைல்டா போட்டுட்டு டெபாசிட்டரி பேர்ல இஷ்யூ பண்ணிடுவாங்க. சோ இந்த ஜம்போ ஷேர் சர்டிபிகேட்ல யார் பேர் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெபாசிட்டரியோட பேர் தான் இருக்கும். ஓகே, டெபாசிட்டரியோட பேர்ல கம்பெனி இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே, இப்போ கம்பெனி வந்து யார் பேர்ல இஷ்யூ பண்ணுதோ அவங்களோட பேர் தானே ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ்ல போடுவாங்க. கரெக்டா மேம்? எஸ் மேம். இப்போ எஸ், மிஸ்டர் எக்ஸ் மிஸ்டர் ஜெட் மிஸ்டர் ஏ பி சி எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சார்பா டெபாசிட்டரியோட பேர்ல ஜம்போ ஷேர் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணியாச்சு. சோ இப்போ கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் ரெஜிஸ்டர்ட் மெம்பரா யாரு இருக்க முடியும்? டெபாசிட்டரி. சோ கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்களுக்கு ஷேர் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண உடனே டெபாசிட்டரி பேர்ல ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண உடனே எக்ஸ் ஒய் ஜெட் யார் யாருக்கெல்லாம் சேர்த்து இஷ்யூ பண்ணீங்களோ அவங்க எல்லாத்து பேத்தையும் கேன்சல் பண்ணிட்டு டெபாசிட்டரியோட பேரை போட்டுரும். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? எஸ் மேம். இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. யாரோ பேசுனீங்க நான் சொல்லும் போது. ராகுல் டவுட்டா? இல்லக்கா தெரியாம ஆயிடுச்சு. யா நோ ப்ராப்ளம், டன். சோ இதுதான் டோட்டல் ஃப்ளோ. ஓகே, நான் நம்பர் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 சொல்றப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். 1 செகண்ட், லெட் மீ சேஞ்ச் த பென் கலர்.
ஓகே. சோ ஒரே ஒரு டைம் நான் ரிவைஸ் பண்றேன். தயவு செஞ்சு ப்ராப்பரா கேளுங்க. இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். அப்ப ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஓடையோ இன்ஃபோசிஸோட ஷேர் ஹோல்டர் பேர் வந்து இதுல இருக்காதா அப்படின்ட்டு. ஐ எம் கமிங் டு தட். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோவை நல்லா இன்னொரு டைம் படிச்சிடலாம். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஐசிடிஆர் லெசன்லயும் இம்பார்ட்டன்ட், இப்ப நம்ம படிக்கிறதுக்கும் இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். சோ இத வந்து இன்னும் டீடைல்டா நம்ம டெபாசிட்ரிஸ் ஆக்ட்ல படிப்போம். டைம் லைனோட எப்பக்குள்ள இது பண்ணுவாங்க, எப்பக்குள்ள இது நடக்கும் அப்படின்ட்டு. நம்மளுக்கு இப்போ அது வேண்டாம். அந்த ஃப்ளோ மட்டும் தெரிஞ்சா போதும். ரைட். ஃபர்ஸ்ட், ஷேர் ஹோல்டர் வந்து பிசிக்கல் ஷேர் சர்டிபிகேட் கையில வச்சிருக்கிறப்போ ஒரு அப்ளிகேஷன் போடுவாங்க டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்டுக்கு. நம்ம வந்து டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் வந்து மட்டும்தான் மீட் பண்ண முடியுமே தவிர டெபாசிட்டரியை ஸ்ட்ரெயிட்டா மீட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் பிளஸ் அவங்க கிட்ட இருக்கிற அந்த பிசிக்கல் ஷேர் சர்டிபிகேட். அந்த அப்ளிகேஷன் 2 அப்ளிகேஷன் போடுவாங்க. எதுக்குன்னா, எனக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், அதுக்கு ஒரு அப்ளிகேஷன். நாங்க என்னோட ஷேர்ஸ் டிமெட்டீரியலைஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு அப்ளிகேஷன். கிளியர்? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெபாசிட்டரிக்கு ஒரு இன்டிமேஷன் மட்டும் கொடுப்பாங்க. ஓகே, ஒரு இன்டிமேஷன் மட்டும் போகும் டெபாசிட்டரிக்கு. தேர்ட், இந்த பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அப்ளிகேஷனையும் பிளஸ் அவங்க கொடுத்திருக்கிற ஷேர் சர்டிபிகேட்டையும் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னா, கம்பெனிக்கு. எந்த கம்பெனியோட ஷேரை வச்சிருக்காங்களோ, எந்த கம்பெனியோட ஷேர் சர்டிபிகேட் வந்திருக்கோ அந்த கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. கரெக்ட்? இந்த கம்பெனி அடுத்து என்ன பண்ணும்? கிராஸ் செக் பண்ணும். வந்திருக்கிற ஷேர் சர்டிபிகேட்டும் நம்மளோட ரெஜிஸ்டரையும் வச்சு செக் பண்ணுவாங்க. கிராஸ் செக் பண்ணிட்டு, ஆமா மிஸ்டர் எக்ஸ் வந்து என்னோட ஷேர் ஹோல்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் டெபாசிட்டரிக்கு. ஓகே, கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே டெபாசிட்டரி என்ன பண்ணும்? ஓகே, நம்மளுக்கு இன்டிமேஷனும் வந்துருச்சு, இங்க இருந்து கன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஓகே, அதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் வந்த உடனே கம்பெனி வந்து டெபாசிட்டரியோட பேர்ல ஒரு ஜம்போ ஷேர் சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ணும். ஓகே, ஜம்போ ஷேர் சர்டிபிகேட்னா அந்த தேதிக்கு எத்தனை பேர் வந்து அவங்களோட ஷேர் சர்டிபிகேட் இங்க டெபாசிட் பண்ணிருக்காங்களோ எல்லாத்தோட பேர்லயும் அவங்களோட வேல்யூவோட போட்டு டெபாசிட்டரிக்கு இஷ்யூ பண்ணிடுவாங்க. அது செல்லுமா அப்படின்னு கேட்டா கட்டாயமா செல்லும். ஓகே, இது வர உங்களுக்கு இப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ இங்கதான் மெம்பர் அப்படின்னா டிவிடெண்ட் யாருக்கு கொடுப்பாங்க, நோட்டீஸ் யாருக்கு கொடுப்பாங்க, இந்த டவுட்ஸ் வரும் உங்களுக்கு. ஐ கம் டு தட். ஓகே, ஜம்போ ஷேர் சர்டிபிகேட்டை டெபாசிட்டரிக்கு கொடுக்கணும். ஜம்போ ஷேர் சர்டிபிகேட் வந்த உடனே அந்த ஷேர் சர்டிபிகேட்டை பிரிச்சு எக்ஸுக்கு எவ்வளவு ஷேர்ஸ், ஒய்க்கு எவ்வளவு ஷேர்ஸ், ஜெட்டுக்கு எவ்வளவு ஷேர்ஸ் கணக்கெடுத்து ப்ராப்பரா டிமேட் அக்கௌண்ட் அவங்க பேர்ல ஓபன் பண்ணியிருக்கிற ரெஸ்பெக்டிவ் டிமேட் அக்கௌண்ட்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. 7th பாயிண்ட். ஓகே, அது டிரான்ஸ்ஃபர் ஆன உடனே கம்பெனியோட கணக்குப்படி பார்த்தா இப்போ மிஸ்டர் எக்ஸோ ஒய்யோ ஜெட்டோ வந்து அவங்க கம்பெனியோட மெம்பர் கிடையாது. யார் மெம்பர்? மிஸ்டர் டெபாசிட்டரி வந்து மெம்பர். சோ அவங்க பேர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு டெபாசிட்டரியோட பேரை இங்க போட்டுருவாங்க. 8 பாயிண்ட். ஓகே, 8 பாயிண்ட்ஸும் இந்த ஃப்ளோ புரிஞ்சிருச்சுல எல்லாருக்குமே? யாருக்காவது நான் ரிப்பீட் பண்ணணும்னா ஐ ரிப்பீட், இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஐ எக்ஸ்பிளைன் குவிக்கா. ஐ கிவ் யூ 1 minute டைம். இதுல யாருக்காவது எங்கேயாவது புரியல, கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா லெட் மீ நோ. மேம் இது வந்து ஷேர் சர்டிபிகேட் நம்ம வாங்கிட்டு வந்த அப்புறம் நடக்கிற ப்ராசஸ் தானே மேம் இது? எஸ் ஆமா. ஷேர் சர்டிபிகேட் இல்ல ஃபர்ஸ்ட் இதுல என்னன்னா, ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்க்கு அப்புறமா கட்டாயமா டிமெட்டீரியலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லார் கையிலயும் பிசிக்கல் ஷேர் சர்டிபிகேட்ஸ் தான் இருந்தது. ஓகே, இப்ப பேங்க் ஓபன் பண்ணோடனே நம்ம காசு கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவோம்ல, அந்த காசு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, பட் சம்வேர் இருக்கு, நம்ம அக்கௌண்ட்ல இருக்குன்னு நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும்தான் தெரியும். அதே மாதிரியே டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம்னா இந்த ஷேர் சர்டிபிகேட் வந்து பிசிக்கலி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்லயும் நம்மளோட அந்த ஆப்லயும் அந்த அக்கௌண்ட்லயும் எவ்வளவு இருக்குங்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். சோ அந்த ப்ராசஸ் தான் வந்து டிமெட்டீரியலைசேஷன். ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறது இது. ஆல்ரெடி பிசிக்கல் ஷேர் சர்டிபிகேட் வச்சிருக்கிறவங்க இது பண்ணணும். கிளியர்? கிளியர் மேம். இருங்க, முகமது என்னமோ கேட்டிருக்காரு. மத்தவங்க டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஆமா ஜம்போ ஷேர் சர்டிபிகேட் வந்து இவன் நம்மளோட ஷேர் ஹோல்டர் தான் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறமா இங்க எல்லாத்தையும் பேப்பர் ஒர்க் எல்லாம் பண்ணி ஜம்போ ஷேர் சர்டிபிகேட்டை டெபாசிட்டரிக்கு அனுப்புவாங்க. அவங்க பேர்ல டெபாசிட்டரி பேர்ல இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்ப இப்ப வாங்குறப்போ ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம டிமெட்டீரியலைஸ்ட் ஷேர் தானே வாங்குறோம், அப்ப எப்படி இது நடக்கும், யார் இந்த வேலையெல்லாம் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வேலை ஃபுல்லா பண்ண வேண்டியது கம்பெனியோட வேலை. ஓகே, இப்போ ஜஸ்ட் பிகாஸ் உங்க கையில ஷேர் சர்டிபிகேட் வந்துருச்சு, இப்ப நீங்க தான் போய் பண்ணணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் அந்த டைம்ல.
ஓகேங்களா? இப்போ பிசிக்கல் ஷேர் சர்டிபிகேட்டே கிடையாது, எல்லாமே டிமெட் ஃபார்ம். கிளியர்? இப்ப வேணா கம்பெனி கிட்ட வாங்கிக்கலாமான்னு கேட்டா வாங்கிக்கலாம், பட் அதை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பட் மோஸ்ட்லி அதுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அது இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது. ஐசிடிஆர்ல சொல்றப்போ நான் டீடைல்டா சொல்றேன். இப்போதைக்கு யூ ஜஸ்ட் அஸ்யூம் எனக்கு இப்போ ஷேர் சர்டிபிகேட் பிசிக்கலா வேணும் அப்படின்னா நான் கம்பெனி கிட்ட அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் நீங்க அஸ்யூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இது வந்து ஷேர் ஹோல்டர் கையில சிக்கிருச்சு. ஓகே, இப்பதான் அந்த கான்செப்டே வருது. இப்ப நீங்க உங்க ஷேரை நீங்க கொண்டாந்து கொடுத்தாதான் டிமெட்டீரியலைஸ் பண்ண முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன். அப்போ நடக்கிற ப்ராசஸ் இது. இப்போ கம்பெனி ஐபிஓ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. வாட் யூ மீன் பை ஐபிஓ? இனிஷியல் Initial பப்ளிக் ஆஃபரிங். public offering. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இப்போ வரைக்கும் ஹஸ்லர்ஸ் அகாடமி ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. நான் பப்ளிக்கா மாறுறேன். ஓகே, எனக்கு வந்து பப்ளிக் கிட்ட இருந்து மணி ரைஸ் பண்ணும், அவங்கள ஓனரா ஆக்கணும். எனக்கு நான் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவேன். அது வந்து என்னோட இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இப்போ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் பண்றப்போ இந்த வேலையெல்லாம் கம்பெனி பண்ணும். அதுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர். ஓகே, அது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, இந்த லெசன்ல நம்மளுக்கு தேவையில்லை. அந்த லெசன் வரப்போ வில் ரீட் தட். ஓகே, ரைட். இது வரைக்கும் கிளியர்னா இங்க நான் சொன்ன கன்ஃபியூஷனை நான் கிளியர் பண்றேன். கேன் வி மூவ் அஹெட்? Yes, போலாம். ma'am. எஸ். இப்போ எஸ், டிமெட்டீரியலைஸ் ஆயிருச்சு அப்படின்னாலே ஒரு ஷேருக்கு 2 டைப் ஆஃப் ஓனர் இருப்பாங்க. ஓகே, நோட் திஸ். இல்ல நீங்க வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் அ ஷேர் கெட்ஸ் டிமெட்டீரியலைஸ்ட், 2 ஓனர்ஸ் இருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஷேருக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஓனர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஒன்னு யாரு அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் ஓனர், அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெனிஃபிஷியல் ஓனர். கிளியர்? பெனிஃபிஷியல் ஓனர்னா இங்க யாரு? மிஸ்டர் எக்ஸ். டெபாசிட்டரி கிட்ட யார் யாரெல்லாம் டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனியோட பெனிஃபிஷியல் ஓனர். என்னன்னா இப்போ நம்ம கணக்குப்படி பார்த்தா டிவிடெண்ட் யாருக்கு கொடுப்போம்? மெம்பர்ஸ்க்கு தான் கொடுப்போம். கரெக்டா? ஓட்டிங் ரைட் யாருக்கு கொடுப்போம்? மெம்பர்ஸ்க்கு, ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு கொடுப்போம். கிளியர்? ஆனா இப்ப புக்ல வந்து டெபாசிட்டரியோட பேர் தானே இருக்கு. கரெக்ட்? அப்ப ஏஜிஎம்கான நோட்டீஸ் எல்லாம் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ங்கிறது மெம்பர்ஸோட மீட்டிங். கரெக்டா? சோ ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கான நோட்டீஸ் அப்ப நான் டெபாசிட்டரிக்கா கொடுக்கணும். எஸ், இந்த கன்ஃபியூஷன் யாருக்காவது வந்துதா? இது இப்பதான் மேம் கேட்கலான்னு வந்து அதுக்குள்ள சொல்லிட்டீங்க. சோ இந்த கன்ஃபியூஷன் வந்ததுன்னா நீங்க இந்த நல்லா கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, வரல அப்படின்னா தயவு செஞ்சு போய் மூஞ்சி கழுவிட்டு வாங்க, டீடைல்டா படிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ இதுக்குதான் ஒரு கான்செப்ட் இருக்குது, ரெஜிஸ்டர்ட் ஓனர், பெனிஃபிஷியல் ஓனர் அப்படின்ட்டு. இப்போ நம்ம டவுட் பிரகாரம் பார்த்தா யாருக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெனிஃபிஷியல் ஓனருக்கு தான் போகும், மிஸ்டர் எக்ஸுக்கு தான் போகும். ஓகே, என்னென்ன பெனிஃபிட்ஸ்? ஒன்னு டிவிடெண்ட், வேற ஓட்டிங் ரைட். Voting right. ஓட்டிங். கரெக்ட். மீட்டிங்கான ஓட்டிங்னா நம்மளுக்கு அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணாதான் ஓட் பண்ண முடியும். ஸோ மீட்டிங்கான, ஜெனரல் மீட்டிங்கான நோட்டீஸ். வேற இது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, ரைட்ஸ் இஷ்யூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல மேம். போனஸ் இஷ்யூ நான் குவிக்கா சொல்றேன். கண்டிப்பா இந்த எஸ்எல்சிஎம்லயும் இருக்கு, ஐ மீன் நம்ம செக்யூரிட்டிஸ் லாலையும் இருக்கு. ஃபோக்கஸ் பண்ணி கேளுங்க. இது எங்கேயாவது எழுதி வைக்கிறதுனால எழுதி வைங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. ரைட் இஷ்யூ அப்படின்னா என்னன்னா ஃபோக்கஸ் பண்ணி கேட்கணும். ரைட் இஷ்யூ அப்படின்னா இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில நம்ம எல்லா ஷேர்ஸ் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வி ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஃபர்தரா ஷேர் கேபிட்டல் ரைஸ் பண்ணணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஓகே, அப்போ அவங்க என்ன பிளான் பண்றாங்க? ரைட் இஷ்யூ பிளான் பண்றாங்க. ரைட் இஷ்யூனா என்னன்னா இப்போ நீங்க எல்லாம் என்ன நம்பி ஆல்ரெடி காசு போட்டிருக்கீங்க, நான் உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறேன், எல்லாமே நடக்குது. சோ இப்போ எனக்கு காசு வேணும். காசு வேணும்னா என்ன ஆகும்? உங்களை மாதிரியே இன்னொரு பர்சனை நான் ஓனரா ஆக்கணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு எனக்கு. ஓகே, எப்படின்னா இப்போ இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் நான் இஷ்யூ பண்றேன், ஃப்ரெஷ்ஷா இஷ்யூ பண்றேன் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகுற நம்மளுக்கும் புதுசா வர அந்த பர்சனுக்கும் சேம் இதுதானே. எஸ். சோ அதனால ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா, சரி மத்தவங்களுக்கு நான் அப்புறம் போறேன். ஓகே, நீங்க ஆல்ரெடி நம்ம ஃபேமிலி மெம்பரு, அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில மெம்பருங்கிறதுனால வி ஆர் பார்ட் ஆஃப் அ ஃபேமிலி நவ். எனக்கு இப்ப புதுசா எனக்கு காசு வேணும், நான் என்ன பண்றேன்? மறுபடியும் ஷேர்ஸ் இஷ்யூ பண்றேன் உங்களுக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கிக்கோங்க. நான் வெளியே பப்ளிக் இஷ்யூ நான் பண்ணல, பப்ளிக்கு நான் அப்புறம் போய்க்கிறேன். நம்ம கிட்ட இஷ்யூ பண்ணி எனக்கு தேவையான காசு வரல அப்படின்னா நான் வெளியே போய்க்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் உரிமை நான் உங்களுக்கே கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம். ரைட்.
ரைட்னா என்ன உரிமை? அந்த ஃபர்ஸ்ட் என் ஷேர்ஸ் வாங்கிக்கிறதுக்கான உரிமை நான் உங்களுக்கே கொடுக்குறேன். இப்போ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஷேர் தான் இருக்கு. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ரைட் இஷ்யூ பண்ணி எனக்கு மரியாதை கொடுத்து என்கிட்ட வந்து நீங்க வாங்கிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 5 ஷேர்ஸ் நான் வாங்கிட்டேன் இப்போ அப்படின்னா எனக்கு என்னோட ஓனர்ஷிப் ஜாஸ்தி ஆகுது இல்ல? எஸ், ஒரு ஷேர் வச்சிருக்கேன் நானு. இப்போ எனக்கு 5 ஷேர்ஸ் நான் வாங்குறேன். 6 ஷேர்ஸ்க்கான ஓனர்ஷிப் எனக்கு ஜாஸ்தி ஆகும்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மெம்பருக்கு. இது புரியுதா புரியுது மேம். எல்லாருக்குமே? கேர்ள்ஸ்? Yes, ma'am. Yes, ma'am. எஸ், எஸ். சோ இந்த ஒரு பெனிஃபிட்ட குடுக்கறதுக்கு பேர் தான் ரைட் இஷ்யூ. ஓகே, ரைட்ஸ் இஷ்யூ வந்து இவ்ளோ தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. யூசுவலி மார்க்கெட் பிரைஸ்ல இருக்கும்னே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி இதுக்குள்ள போக வேண்டாம். ஓகே, இதே இது பாத்தீங்கன்னா போனஸ் இஷ்யூ. ரைட் இஷ்யூக்கு எப்படி இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுது அப்படின்னா நீங்க பதிலுக்கு அதுக்கு காசு கொடுத்துடணும். நீங்க எக்ஸிஸ்டிங்கிறதுனால நான் உங்களுக்கு கம்மியா கொடுக்குறேன், நீங்க காசே கொடுக்க வேண்டாம் அப்படி கிடையாது. நார்மலி ஷேர் வாங்கினா என்ன ஆகும் அதுதான் ஆகும். ஆனா உங்களுக்கு முன்னுரிமை. நீங்க வாங்கிக்கோங்க. நீங்க வாங்கி நீங்க ஆல்ரெடி வெளியே இருக்கிறவன உள்ள விடாம பாத்துக்கோங்க. ரைட், இது வந்து ரைட் இஷ்யூ. போனஸ் இஷ்யூனா என்னன்னா இதே தான் நடக்கும், மெம்பர்ஸ்க்கு தான் நடக்கும், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் நடக்கும். என்ன நடக்கும்னா நான் உங்களுக்கு ஷேர்ஸ் கொடுக்குறேன், நீங்க எனக்கு ரிட்டர்ன்ல ஒண்ணுமே தர வேண்டாம். ஓகே, இதுக்கு பேர் என்னது? போனஸ் இஷ்யூ. போனஸ்னா இப்படிதானே கொடுப்பாங்க. தீபாவளி போனஸ்க்கெல்லாம் நீங்க வேலை செய்யுங்க, தீபாவளி அன்னைக்கு வேலை செய்யறதுக்கு நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன் அப்படி கிடையாது இல்ல. தீபாவளி போனஸ் வந்து நீங்க இத்தனை நாளா என்கிட்ட வேலை செய்யறீங்க, நான் இதுக்கு வந்து ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் மாதிரி நான் உங்களுக்கு ஒரு போனஸ் கொடுக்குறேன்னா ஃபெஸ்டிவல் போனஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பதிலுக்கு நம்ம அதுக்கு எதுவுமே பண்ண வேண்டியது இல்ல. கரெக்ட். அதே மாதிரிதான் போனஸ் இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா ஷேர்ஸ் வந்து மெம்பர்ஸ் கொடுப்பாங்க. ஆனா மெம்பர்ஸ் வந்து பதிலுக்கு எதுவுமே வாங்க வேண்டாம், எதுவுமே கொடுக்க வேண்டாம், காசே கொடுக்க வேண்டாம். ரைட் இஷ்யூக்கும் போனஸ் இஷ்யூக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? Yes, ma'am. Yes, ma'am. புரியுது மேம். எஸ், ஓகே, ரைட். இது வந்து இதெல்லாம் இப்ப யாருக்கு போகும் அப்படின்னா யார் ஷேர் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் போகும். இப்ப டெபாசிட்டரி தானே நம்ம புக்ல இருக்காரு. சோ ரைட் இஷ்யூவா நான் டெபாசிட்டரி கொடுக்குறேன், மிஸ்டர் எக்ஸுக்கு வந்து இது தெரியவே வேண்டாம், நம்ம புக்ல யார் பேர் இருக்கோ நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம அமைதியா இருந்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து பண்ண முடியாது. ஓகே, சோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் அல்டிமேட்லி யாருக்கு தான் இன்கர் ஆகும்னு பாத்தீங்கன்னா யார் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை நம்பி காசு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் இன்கர் ஆகும். ஓகே, சோ இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிஷியல் ஓனர். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்றேன் நான் உங்களுக்கு. எஸ், சோ பெனிஃபிஷியல் ஓனருக்கு தான் இதெல்லாம் போகும். ரெஜிஸ்டர்ட் ஓனர் வந்து யாருன்னா யாரோட பேர் வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ்ல இருக்குதோ அவங்க தான் ரெஜிஸ்டர்ட் ஓனர். கரெக்ட். இப்போ இந்த டிமெட்டீரியலைஸ் ஆயிருச்சு அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் ஓனர் யாருன்னா டெபாசிட்டரி. ரெஜிஸ்டர்ட் ஓனர் இஸ் த டெபாசிட்டரி. ஓகே, பெனிஃபிஷியல் ஓனர் யாரு? நம்ம எக்ஸாம்பிள் பிரகாரம் எக்ஸ் மிஸ்டர் எக்ஸ். மிஸ்டர் எக்ஸ். கரெக்ட். பெனிஃபிஷியல் ஓனர் வந்து மிஸ்டர் எக்ஸ். 1 செகண்ட், லைட்டா லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், மிஸ்டர் எக்ஸ். ஓகே, இது எப்படி நடக்கும்னா ஒரு வேகா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ மீட்டிங் கண்டக்ட் பண்ண போறோம்னு முடிவு பண்ணியாச்சு. டிவிடெண்ட் வச்சுக்கோங்க. டிவிடெண்ட். ஓகே, டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணணும். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாம் டிவிடெண்ட் கொடுப்போம்ல பீரியாடிக்கலி, அதை வந்து டிக்ளேர் பண்ணணும். ஓகே, அப்போ கம்பெனி என்ன பண்ணும்னா கம்பெனி டெபாசிட்டரி கிட்ட ஒரு டேட் பிக்ஸ் பண்ணும். ஓகே, இதை நான் பேசிக்ஸ்ல எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன், பட் பரவாயில்ல நான் திரும்ப சொல்றேன். டேட் வந்து பிக்ஸ் பண்ணி டெபாசிட்டரிக்கு சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 4ஆம் தேதியா, சோ லெட்ஸ் சே 10th. ரெக்கார்ட் டேட்டா. கரெக்ட், ரெக்கார்ட் டேட் 10/2/2025 வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, சும்மா இருங்க. 10/2/2025 வரைக்கும் அன்னைக்கு நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. அன்னைக்கு ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி அன்னைக்கு நம்ம கம்பெனில யாரு ஷேர் ஹோல்டரோ அவங்க பேரு அவங்களோட லிஸ்ட் அவங்களோட டீடைல்ஸோட எனக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. சோ டெபாசிட்டரி என்ன பண்ணும்,
list of shareholders along with their details, of course, and list of shareholders as on 10/2/2025 வந்து அந்த லிஸ்ட்டை கொடுப்பாங்க கம்பெனிக்கு. கம்பெனி என்ன பண்ணும், அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸுக்கு மீட்டிங்கோட நோட்டீஸ் கொடுக்கும். புரியுதா? அன்னைக்கு நான் ஷேர் ஹோல்டரா இல்லாம கூட இருக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து 11ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க, 11th ஆர் 9th 8th எனி டைம். ஓகே, நான் வந்து ஷேர்ஸ் என் கையில இருந்து போயிருச்சு. 10ஆம் தேதி பார்த்தா நான் ஷேர் ஹோல்டர் எல்லாம் கிடையாது. ஆனா இப்போ வரைக்கும் டெபாசிட்டரியோட இதுல நான் தான் மெம்பர் இல்லையா? அதுக்கப்புறம் நான் ஷேர்ஸை வேற யாருக்காவது கொடுத்தாலும் 11th நான் ஷேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் பாத்தீங்கன்னா நோட்டீஸ் யாருக்கு வரும்? ஷேர் ஹோல்டருக்கு தான் வரும். ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. ஓகே, சும்மா ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. கிளியரா? இது புரியுதா எப்படி பெனிஃபிஷியல் ஓனருக்கு கம்யூனிகேஷன் ஆகும் கம்பெனி கிட்ட இருந்துட்டு? புரியுது மேம். எவ்ரிபடி எஸ் மேம். யாருக்காவது புரியாம இருக்கா? விஷ்ணு பிரியா, சிவானி, புரியுது மேம். எவ்ரிபடி? Yes, ma'am. எஸ், ஓகே Understand, ma'am. ஓகே. மேம், நான் அப்ப ரெக்கார்ட் டேட் புரியுதா? அப்ப யார் கிட்ட இருக்கோ அவளுக்கு டிவிடன் வருமா மேம்? இப்ப ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு லிஸ்ட்ல யாரு பேர் இருக்கோ அவங்களுக்கு போகும். யார்கிட்ட ஷேர் இருக்கோ கிடையாது. லிஸ்ட் பிரகாரம் யாருக்கு யாரோட பேர் வந்து டெபாசிட்டரி கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு போகும். ஓகே ஓகே மேம். ஓகேங்களா? சே ஃபார் மேம். எக்ஸாம்பிள், ஒரே நிமிஷம் நந்தினி, ஐ கம் பேக். இப்போ 10ஆம் தேதி காலையில 10 மணின்னு வச்சுக்கோங்க. காலையில 10 மணி வேண்டாம், ஓகே, நூன் 12 o'clock மத்தியானத்துக்கு ஃபிக்ஸ் பண்றாங்க. மத்தியானத்துக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஆகலைங்கிறதுலாம் தேவையில்லை. இன்னைக்குதான் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பேனா இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்குதான் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி என்கிட்ட ஷேர் இருக்கு. 10th அன்னைக்கு நான் இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட 4 வருஷமா நான் வச்சிருக்கேன் இந்த ஷேரை. ஓகேங்களா? 10ஆம் தேதி 11:30 AM நான் என்ன பண்ணிட்டேன், மிஸ்டர் பிக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஓகே, இம்மீடியட்டா என்ன ஆயிருது, அந்த டிமெட் அக்கௌண்ட் அந்த T+2 days எல்லாம் சேர்த்து 11:30 AM டெபாசிட்டரியோட லிஸ்ட்ல என் பேர் இல்லாம மிஸ்டர் பியோட பேர் வந்துருது. ஓகேங்களா? அப்போ 12 o'clock அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ யாரெல்லாம் லிஸ்ட்ல இருக்காங்களோ அவங்களோட டீடைல்ஸை நம்ம ரிலையன்ஸ்க்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஈவன் தோ 4 வருஷமோ 5 வருஷமோ நான் தான் ஷேர்ஸ் வச்சிருந்தேன் அப்படின்னாலும் இப்ப வந்து மிஸ்டர் பியோட பேர் தானே இதுல இருக்கு. யா 11:30 அவரோட பேர் இங்க ஆட் ஆயிடுச்சு. T+2 days கனெக்ட் பண்றப்போ நான் 2 நாள் முன்னாடி டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். இப்ப வந்து இமீடியட்லி 11:30 மிஸ்டர் பியோட பேர் இதுல ஆட் ஆயிருச்சு அப்படின்னா டிவிடன் யாருக்கு டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா மிஸ்டர் பிக்கு தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஈவன் தோ 4 வருஷம் 5 வருஷம் உங்ககிட்ட தான் ஷேர் இருந்தது அப்படின்னாலும் இந்த டேட் இந்த டைம் பிரகாரம் யாரோட பேர் இருக்கோ அவங்களுக்கு தான் ஷேர்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் போகும். கிளியரா? கிளியர் மேம். ஓகே, நந்தினி சொல்லுங்க. மேம் இப்போ டெபாசிட்டரினா ஆக்சுவல் டெபாசிட்டரி யார் மேம்? எக்ஸாம்பிள் ஏதாச்சும்? NSDL CDSL நேரும் இப்ப வேண்டாம், நீங்க டெபாசிட்டரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படி ஃபங்க்ஷன் ஓகே மேம். ஆகும்லாம் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? டெபாசிட்டரி NSDL CDSL மட்டும் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இன்னொரு ஹோம்ஒர்க், NSDL CDSL ஓட ஃபுல் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஓகே, ஓகே எல்லாருக்கும் ரைட். சோ இன்னைக்கு ஓகே. என்னென்ன ஹோம்ஒர்க் யாராவது சொல்லுங்க. பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அண்ட் NSDL CDSL. NSDL CDSL. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. NSDL CDSL. யாராவது இப்ப தெரிஞ்சா சொல்ல வேண்டாம், மத்தவங்க போய் ரிசர்ச் பண்ணிட்டு வரட்டும். ஓகே, Yes, விஷ்ணு ma'am. பிரியா சொல்லுங்க. மேம், நீங்க கரண்ட்ல எவ்வளவு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சுன்னு பார்க்க சொன்னீங்க மேம். எவ்வளவு இருந்தது? முன்னாடி 23 இருக்கு மேம். 23 தான் இருக்கா? ஆமா மேம், கூகுள் அப்படிதான் மேம் காமிச்சிச்சு. ஜான்வரி அப்படியா? வரைக்கும். மத்தவங்க செக் பண்ணீங்களா? எஸ் மேம், 23 தான் இருந்துச்சு. 23. ஓகே, 23 மேக் அ தான் நோட் மேம். ஆஃப் இட். ஓகே, டன், வெரி குட், மேக் அ நோட் ஆஃப் இட். ரைட். ஆனா 23 இருந்தாலுமே எந்த ரெண்டுக்கு தான் நேஷன் வைட் ட்ரேடிங் டெர்மினல் இருக்கு? BSE, NSE, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக். வெரி குட், வெரி குட். இப்போ வரைக்கும் நாம SLCM கிளாஸ், CMSL கிளாஸ் 4 கிளாஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இவ்வளவுதான் தெரியுது. இவ்வளோ ஐ மீன் 4 classes 5 classes அப்புறம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஓகே,
இது வரைக்கும் கிளியர்னா டக்குன்னு அடுத்து போலாம், டைம் போயிட்டே இருக்கு. Shall we போலாம் move மேம். ma'am. ahead? Right. Yes. Done. இது வரைக்கும் கிளியர். நெக்ஸ்ட் இப்போ ஸ்ட்ரைட்டா நம்ம லெசனுக்குள்ள போக போறோம். ஓகே, இப்ப எடுத்தோடனே வளவளா கொல கொலான்னு இதுல போலாமா, இன்னைக்கு உருப்படியா அதாவது டெஃபினேஷன் படிக்கலாமா? டெஃபினிஷன் மேம். Definition. டெஃபினேஷனே படிக்கலாமா? எஸ், டெஃபினேஷன்லயும் இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, நான் எடுத்தோடனே உங்களுக்கு லிஸ்ட மனப்பாடம் பண்ண வச்சு எனக்கு போர் அடிச்சு விட வேண்டாம். உங்களுக்கு இது படிக்கலாம். முடிஞ்சா எனக்கு டைம் இருந்தா செக்யூரிட்டிஸ் டெஃபினேஷனாவை இன்னைக்கே பை ஹார்ட் பண்ண வைக்கிறேன். அப்படி இல்ல அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற இன்னும் 2-3 டாபிக் இருக்கு, அது முடிச்சிடலாம். ஓகே, ரைட். ஸோ ஸ்பாட் டெலிவரி கான்ட்ராக்ட், பேர்ல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு? லெசனோட இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் வரட்டும். அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டெஃபினேஷன், தெரிஞ்ச ஐட்டம்ஸ் தான். ஸோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது ஆரம்பிக்கலாம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஸ்பாட் டெலிவரி கான்ட்ராக்ட். வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? பேர்ல இருந்து என்ன உங்களுக்கு தெரியுது? ஸ்பாட் டெலிவரி கான்ட்ராக்ட உடனே டெலிவரி பண்ணிடுங்க ஸ்பாட்ல. ஓகே, ரைட். இன்னொருத்தங்க வேற யாராவது சொல்லுங்க. ஸ்பாட்ல டெலிவரி பண்றதுக்காக போடுற கான்ட்ராக்டா மேம்? ஸ்பாட்ல டெலிவர் பண்றதுக்காக போடுற கான்ட்ராக்ட். ஓகே, அவங்க ரீஃப்ரேஸ் பண்ணிருக்காங்க, ஆனா எப்படி மீனிங் மாறுதுன்னு மட்டும் பாருங்க. எஸ், யாருக்கும் எதுவும் இல்லையா? அசட்ஸ் வந்து லிக்விடிட்டி ஆகுறது. சத்தமா சொல்லுங்க. அசட்ஸ் வந்து லிக்விடிட்டி ஆகுறது. ஓகே, ஓகே, டன். நானே சொல்றேன். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல ட்ரேட்ஸ் வந்து 2 வகையில நடக்கும். ஒன்னு வந்து டெலிவரி மெத்தட், இன்னொன்னு வந்து டெரிவேட்டிவ்ஸ் மெத்தட். ஐம் இன்ட்ரோடியூசிங் யூ டு அ சர்டன் வேர்ட். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான வேர்டு, டெரிவேட்டிவ். இது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். டெரிவேட்டிவ் எடுத்தா எனக்கு நம்மளுக்கு 2 கிளாஸ் ஆகும் இந்த டெரிவேட்டிவ் எடுத்து முடிக்கிறதுக்கு. நம்ம யூடியூப்ல எல்லாம் இதை அப்லோட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு போய் யாரும் பார்த்து கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க. இது எப்ப படிக்கணுமோ நான் அப்ப சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்ப அப்கோர்ஸ் நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அது எவ்வளவு புரியுதோ அவ்வளவு போதும். அதுக்கு மேல டீடைல்டா நம்ம இன்னைக்கு போக வேண்டாம் டெரிவேட்டிவ்ஸ்ல. ஏன்னா எடுத்தோடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆக்சுவல் கான்செப்ட் குள்ள வரணும். ஸோ டெரிவேட்டிவ் டிஃபரெண்ட், டெலிவரி டிஃபரெண்ட். வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த வேர்ட் டெலிவரி? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல ட்ரேட் நடக்குது, டெலிவரி மெத்தட்ல நடக்குது. வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை திஸ்? குவிக்கா. அந்த T2 பிளஸ் இதுன்னு சொன்னீங்களா மேம்? டெலிவரி அது இல்லையா? T+2ல என்ன ஆகுது? T+2 டேஸ்ல என்ன ஆகுது? கேஷ் வந்து பை நம்ம பேர்ல நம்ம வந்து பணம் கொடு சர்டிஃபிகேட் டெலிவரி. இது எல்லாத்துக்குமே நான் ஒரு பேர் சொல்லியிருந்தேன். இந்த வேலையை பண்றதுக்கு இன்னொரு ஆர்கனைசேஷன் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கிளியரிங் கார்பரேஷன். கிளியரிங் கார்பரேஷன். கிளியரிங் கார்பரேஷன் என்ன வேலை பண்ணும்? அந்த வேலைக்கு பேர் என்னது? இங்க இருந்து எடுத்து அங்க போடுற நீங்க சொல்றது மேட்ச் கரெக்ட். இந்த பண்ணும் வேலைக்கு பேர் என்ன? செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட். வெரி குட். செட்டில்மெண்ட் பண்ணும், கிளியரிங் கார்பரேஷன் பண்ணும். இந்த வேர்ட்ஸ்லாம் அப்படியே மைண்ட்ல நிக்கணும். ஓகே, பேசிக்ஸ்ல படிச்ச எந்த வார்த்தையும் நம்ம மறக்க கூடாது. இதுதான் நடக்கும். செட்டில்மெண்ட் வந்து T+2 டேஸ்ல நடக்கும். இப்போ 90% வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா T+1 டேல போயிட்டு இருக்குது. ஓகே, போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் 2023, 22 அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா T+2 தான் ப்ரிவேலிங். ஓகேங்களா? இப்ப வந்து they are putting a lot of efforts to make sure T+1ல முடியறதுக்கு. மண்டே பண்ணா டியூஸ்டே முடியற மாதிரி பாத்துக்கிறாங்க. ஆனா இன்னும் அவங்களுக்கு என்ன ஒரு வியூனா டீக்கே நடக்கிற மாதிரி. இப்ப எப்படி பேங்க்ல இருந்து நான் உங்களுக்கு ஜிபே அனுப்புறேன், ஜிபேல ஒரு 100 rupees அனுப்புறேன், நான் அனுப்புன உடனே உங்களுக்கு வருது இல்ல, அதே மாதிரி அவ்வளவு ஸ்பீடா பண்ணணுங்கிறத இப்ப இருக்கிற எய்ம் எல்லாருக்கும். ஓகே, சோ இப்போ டெலிவரினா என்ன நடக்குது? பையர் இருக்கான், பையர் காசு கொடுக்குறான், செல்லர் வந்து ஷேர்ஸ அனுப்பி விடுறான். இது நடக்குது. பையரோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து காசு செல்லரோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு போகுது. செல்லரோட டிமெட் அக்கவுண்ட்ல இருந்து பையரோட டிமெட் அக்கவுண்ட்டுக்கு ஷேர்ஸ் டிரான்ஸ்பர் ஆகுது. இந்த மெத்தட் வந்து செட்டில்மெண்ட் நடக்குது இல்லையா? இந்த செட்டில்மெண்ட் வந்து நம்ம கான்ட்ராக்ட்னு சொல்லலாமா? இந்த டிரான்சாக்ஷனை நம்ம ஷால் வி கால் இட் அ கான்ட்ராக்ட்? சொல்லலாம். சொல்லலாம்.
இப்ப நான் காசு அனுப்பிட்டு எனக்கு ஷேர்ஸ் வரலன்னா நான் லீகலி என்ஃபோர்ஸ் பண்ணலாம் தானே இது? இல்ல நான் ஷேர் அனுப்பிட்டா எனக்கு காசு வரலன்னா லீகலி என்ஃபோர்ஸ் பண்ணலாம் தானே? சோ இட் இஸ் அ கான்ட்ராக்ட். ஆனா இது உடனே நடக்குது இல்ல. நம்ம உடனே என்னது T+1 ஆர் T+2. அந்த உடனே தான் வந்து என்னது ஸ்பாட்ன்னு சொல்றோம். ஸ்பாட்லயே டெலிவர் ஆகுதுங்கிறத நம்ம இதுதான் மீன் பண்றோம். ஆனா ஆக்சுவலி இன்னும் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வருஷத்தோட எண்ட்லயும் T+1 கூட இல்லாம டீயா மாறுறதுக்கு வெறும் நல்லாவே சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா இந்த ஸ்பாட் டெலிவரிங்கிறது ஸ்பாட்லயே நான் ஷேர்ஸ் வாங்கிட்டேன், காசு மாறிடுச்சு, ஷேர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ இந்த கான்ட்ராக்டுக்கு பேர் தான் ஸ்பாட் டெலிவரி. ஸ்பாட் டெலிவரி கான்ட்ராக்ட் ஒரு ஸ்பாட் டெலிவரி அக்ரிமெண்ட் எப்படி வேணா சொல்லலாம். கிளியரா இது? மேம் இப்ப இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல வாங்கினாலும் இது ஸ்பாட் டெலிவரி தானா? ஸ்பாட் டெலிவரிங்கிறது ட்ரேட்ல வரும். ஓகே, ஸ்ட்ரெயிட்டா வாங்குறப்போ நம்ம டெலிவரி இந்த பேச்சு வராது. நான் அதனால இங்க தெளிவா என்ன போட்டிருக்கேன், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல நடக்கிற ட்ரேட்ஸ் பத்தி பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஓகே, அதுவுமே நம்ம மீனிங் பிரகாரம் பார்த்தா ஸ்பாட் டெலிவரின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த டேர்மை நம்ம ட்ரேட் பண்றப்போதான் யூஸ் பண்றோம். ட்ரேடிங் தான் இது, பையிங் அண்ட் செல்லிங். ஆல்ரெடி ஷேர்ஸ் யாருக்கோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இஷ்யூ பண்ணிருச்சு, அவங்க வந்து ட்ரேட் பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்குறது, விற்கிறது, கை மாத்துறது, அதுதான் ட்ரேடு. ஸோ ட்ரேட்ல தான் இந்த டிஃபரன்ஸ் வரும். அண்டர்ஸ்டுடா தேர்ட் பார்ட்டி ஆதர்ஷ்? வெப்சைட்ல அதுவா மேம்? என்ன புரியல? அந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல அந்த ஆப்ஸ்ல கரெக்ட் எல்லாம் கரெக்ட். நடக்குது. எஸ் புரோக்கர் மூலியமா நடக்குது இல்லையா, அதுதான் ட்ரேடு. இந்த கன்ஃபியூஷன் இல்ல யாருக்கும். ட்ரேட்னா என்னன்ட்டு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் டீடைல்டா. No, எல்லாருக்கும் ஓகே தானே? எல்லாருமே அன்மியூட் பண்ணிட்டு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. எஸ் மேம். Yes, ma'am. வெரி குட். ஓகே, இப்போ அப்படியே டெரிவேட்டிவ் கிட்ட வரலாம். இந்த டெரிவேட்டிவ் நான் இப்பவே சொல்றேன், நான் எவ்வளவு சொல்றேனோ அதை தாண்டி மைண்டை யூஸே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த கான்செப்ட் இஸ் வெரி வெரி ஹியூஜ். ஆனா எனக்கு இது டெரிவேட்டிவ்னு எழுதிட்டு சொல்லித்தராம போலாமா வேணாமான்னு தான் திங்கிங்ல இருக்கிறதுனால நான் சொல்றேன் உங்களுக்கு. டெரிவேட்டிவ் அப்படின்னா ஆக்சுவலி டிரான்ஸ்ஃபர்லாம் ஆகாது. ஓகே, நோ ஆக்சுவல் டிரான்ஸ்ஃபர். ஓகே, நான் இதை வந்து டீடைல்டா சொல்றேன் உங்களுக்கு. இப்போ மிஸ்டர் ஏ சுஷ்மிதான்னு வச்சுக்கலாம். ஓகே, சுஷ்மிதா இருக்காங்க, நான் இருக்கேன். ஓகே, நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எங்க ரெண்டு பேத்துக்கும் இது இருக்குல்ல, நெய், கீ. ஓகே, கீ வந்து சுஷ்மிதா என்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க, நான் வந்து அவங்களுக்கு கீ விக்கணும்னு நினைக்கிறேன், நெய் வந்து விக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனா எனக்கு என்ன தோணுது, இன்னைக்கு கிடையாது, ஃபியூச்சர் டேட்ல, இப்ப கிடையாது. சுஷ்மிதா வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க, அது வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் பிப்ரவரியா, சரி மார்ச் 4ஆம் தேதி நடக்குது, ஒரு மாசம் இன்னில இருந்து ஒரு மாசத்துல நடக்குது. ஓகே, சோ அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு 10 லிட்டர்ஸ் ஒரு 10 kgs ஆஃப் கீ வேணும். ஓகே, இப்ப கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா கீக்கு இட் இஸ் 4500. ஓகே, 4500 டோட்டல் 10 kgக்கான விலை பாத்தீங்கன்னா, நான் சும்மா குத்து மதிப்பா சொல்றேன். இன்னைக்கு பிரைஸ், அதாவது 4ஆம் தேதி பிப்ரவரி, ஆஸ் ஆன் 4/2 வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேணும்னு நினைக்கிற அளவுக்கான கீக்கான பிரைஸ் 4500. ஓகே, ஆனா இது ஏறும் இறங்கும் என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏறுமா இறங்குமான்னு தெரியாம நான் இப்பவே வாங்கி வச்சு நான் ஒரு மாசத்துக்கு கழிச்செல்லாம் எனக்கு யூஸ் பண்ண வேண்டாம், நான் வந்து ஃப்ரெஷ்ஷான கீ தான் நான் யூஸ் பண்ணணும், ஸோ எனக்கு அன்னைக்கு இல்ல முந்தின நாள் தான் எனக்கு கீ வேணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன கன்க்ளூஷன் இதுக்கு, அவங்களுக்கு கீ வேணும், 10 kg தான் வேணும், இன்னைக்கு பிரைஸும் தெரியும், ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு வேண்டாம், இன்னில இருந்து ஒரு மாசம் மார்ச்ல தான் வேணும் அவங்களுக்கு. ஓகே, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா கீயோட பிரைஸ் வந்து மார்ச் மாசம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்னு எனக்கு தோணுது. ஓகே, செல்லருக்கு வந்து அந்த மாதிரி தோணுது. இந்த மாதிரி கீயோட அவங்க கேக்குற பிரைஸ் இருக்கு இல்லையா, அந்த அவங்க கேக்குற கிலோகிராம்ஸ் இருக்குல்ல, அத வந்து நான் வந்து மார்ச் மாசம் வித்தேன் அப்படின்னா அப்ப இருக்கிற கரண்ட் பிரைஸ் ஜாஸ்தி ஆகும்னு எனக்கு தோணுது. ஓகே ரைட், இல்ல நான் அப்படியே மாத்திட்டேன், இந்த எக்ஸாம்பிள் அப்படியே ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. சுஷ்மிதாக்கு தோணுது மார்ச் மாசம் வந்து கீயோட பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்ட்டு பையருக்கு தோணுது. செல்லருக்கு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இல்ல இப்ப வந்து அந்த வார் கீருன்னு போயிட்டு இருக்கிறதுனால பிரைஸ் ஜாஸ்தி இருக்கு, மார்ச் மாசம் எல்லாம் செட்டில் டவுன் ஆயிரும், சோ பிரைஸ் வந்து கம்மியா தான் போகும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதுவரை கிளியரா? வாங்குறவங்களுக்கு ஃபியூச்சர்ல காஸ்ட்லியா இருக்கும், சோ இப்ப வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடலாம்னு தோணுது. எனக்கு செல்லருக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து பிரைஸ்
ரொம்ப கம்மியாயிரும். சோ நான் இப்பவே கான்ட்ராக்ட் போட்டுக்கிறேன்னு தோணுது. இந்த என்ன மைண்ட் செட்ல 2 பேர் இருக்கோம் அப்படிங்கறது புரியுதா? புரியுது. எஸ் மேம் புரியுது. எஸ், ரைட். சோ நான் என்ன பண்றேன், நாங்க 2 பேரும் டிசைட் பண்றோம் இந்த மாதிரி மார்ச் மாசம் நான் கீ வந்து குடுக்குறேன் உங்களுக்கு. ஐ கிவ் யூ கீ. ஓகே. ஆனா என்ன பிரைஸ்ல குடுக்குறேன் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் 5500 ருபீஸ்ல நான் குடுக்குறேன் உங்களுக்கு. அவங்களும் ஓகேன்ட்டாங்க. 1 செகண்ட். அவங்களுக்கும் ஓகே. ஏன்னா அவங்களோட கணிப்பு பிரகாரம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, மார்ச் மாசம் கீயோட பிரைஸ் 6500 ரூபாய் போயிரும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. தாட் எல்லாமே. நான் என்ன நினைக்கிறேன், பிரைஸ் கம்மி தான் ஆக போகுது. சோ இப்ப இருக்கிற பிரைஸை விடயே அது கம்மி தான் ஆக போகுது. சோ மார்ச் மாசம் வந்து 3500 ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஓகே, இது வரை கிளியரா இந்த பாயிண்ட் வரைக்கும்? கிளியர் கிளியர் மேம். எஸ், எஸ். சோ நான் என்னோட கணிப்பு பிரகாரம் இப்ப 5500க்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல எனக்கு தான் லாபம். சுஷ்மிதாவோட தாட் படி 5500க்கு நான் இப்ப ஒத்துக்கிட்டேன்னா எனக்கு தான் லாபம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, 2 பேருமே 5500க்கு மார்ச் 4ஆம் தேதி 10 kgs ஆஃப் கீய 5500 ருபீஸ் டோட்டலா நான் வந்து இந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு எனக்கு ஓகே அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்கோம். கிளியர்? எஸ். இப்போ மார்ச் மாசம் வந்துருச்சு. 4/3 மார்ச் மாசம் கரெக்டா நம்ம டிசைட் பண்ண அன்னைக்கு 10 kg கீயோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் கோஸ் டவுன் டு 3500 ருபீஸ். ஓகே, ரைட். இப்ப யாருக்கு நஷ்டம்? பையர். யாருக்கு? சுஷ்மிதா. பையருக்கு. கரெக்டா? ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க, மார்ச் மாசம் கண்டிப்பா இது வந்து 6500க்கு போயிரும் அப்படின்ட்டு நினைச்சு 5500க்கு ஒத்துக்கிட்டாங்க. கரெக்ட். சோ இப்ப வந்து கீய அவங்க கொடுத்து வாங்கிதான் ஆகணும். அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா இந்த கான்ட்ராக்ட வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா? வாங்கிதான் ஆகணும். இல்ல, வாங்க மாட்டாங்க. அந்த ஆப்ஷன் இருக்கு. கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் சொல்லுவோம். அது இப்ப வேண்டாம். அது வேண்டவே வேண்டாம் நம்மளுக்கு. இப்போதைக்கு நான் சொல்றதை தாண்டி நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. சுஷ்மிதா என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தான் ப்ராமிஸ் கொடுத்துட்டாங்கல்ல, அவங்க இப்ப வாங்காம போயிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இது வாங்க வேண்டாம். ஓகேங்களா? ஆனா நான் கான்ட்ராக்டும் என்டர் ஆயிருக்கேன். நான் 10 kgக்கு இவங்களுக்காக நான் வேற யாருக்கும் கொடுக்காம நான் வச்சுட்டு வேற இருக்கேன். ஓகே. ஆனா அவங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு மனசும் இல்ல. சோ ஒண்ணு அவங்க என்ன பண்ணலாம், 5500 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனா அது வாங்கிட்டா டெரிவேட்டிவ்ஸ் கீழே வராது. ஓகேங்களா? இப்போதைக்கு அவ்வளவு மட்டும் ஞாபகம் வைங்க. சோ சுஷ்மிதா என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு நஷ்டேடா இந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணுவாங்க. எனக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டு கேன்சல் பண்ணுவாங்க. சோ அந்த கேன்சல் பண்றப்போ எனக்கு 3500 ருபீஸ் அவங்க கொடுத்துருவாங்க. ஐ மீன் அன்னைக்கு என்ன பிரைஸோ அது கொடுத்து. அன்னைக்கு என்ன பிரைஸோ அது. ஆக்சுவலி பார்த்தா அன்னைக்கு என்ன பிரைஸோ அது கிடையாது. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? 5500, 3500. இந்த பிரைஸ கொடுத்துருவாங்க. ஓகே. புரியலன்னா பரவாயில்ல, இது இப்படிதான் நடக்கும்னு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. டீடைல் தான் இந்த லெசன் வரப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. இது ரொம்ப புதுசா லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்கும். லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஏன்னா டெரிவேட்டிவ் நான் டீடைல்டா இன்னும் எடுக்கல. அது இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். இப்ப இது புரியல அப்படின்னா இது புரிஞ்சுக்கணும்னு கூட ட்ரை பண்ண வேணாம். புரியுறவங்களுக்கு ஓகே, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. ஓகே. இது வரைக்கும் நான் சொன்னது மட்டும் புரிஞ்சுதா உங்களுக்கு? லாஜிக் எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுச்சா? மேம் இது கான்ட்ராக்ட் ஆக்ட்லயே எதுலயோ வரும்ல மேம் இது? எஸ் மேம். அப்படியா? ஆமா, இதே மாதிரி பார்த்த மாதிரி இருக்கு. கான்ட்ராக்ட் ஆக்ட்ல என்ன டாபிக்ல வரும்? ஓகே, அது எனக்கு சொல்றேன். கரெக்டா டக்குன்னு கிளிக் ஆகல. சோ அது இருக்கட்டும், நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பிரைஸ் வந்து 4/3க்கு என்ன ஆகுதுன்னா 6500 ஆகுது. இது சினாரியோ 1, இது சினாரியோ 2. இப்ப யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு செல்லருக்கு நஷ்டம். யாருக்கு? எனக்கா? ஆமா. செல்லருக்கு. எனக்கு நஷ்டம். நான் என்ன பண்ணுவேன், 10 kg கீய நான் வெளியே வித்தா எனக்கு 6500 ரூபாய் கிடைக்கும். நான் வேற தெரியாம உங்ககிட்ட நான் கான்ட்ராக்ட் போட்டேன். நான் என்ன பண்ணுவேன், சுஷ்மிதாக்கு எவ்வளவு கொடுக்கணும்?
அதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது டிஃபரன்ஸ்? 1000. 1000 rupees. இது புரியல அப்படின்னா ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். புரியலன்னா மோர் தென் ஹாப்பி, அப்படியே விட்டுருங்க. ஸ்பாட் டெலிவரி புரிஞ்சிருச்சுல? புரிஞ்சிருச்சு மேம். ரைட். இப்போ டெஃபினேஷன் காமிக்கிறேன் உங்களுக்கு. சும்மா சர்ன்னு நான் ஒரு ரீடிங் விடுறேன். உங்களுக்கு எவ்வளவு புரியுதுன்னு மட்டும் பாருங்க. நம்ம ஃப்ளோ சார்ட் போட்டு படிக்கலாம் இந்த டாபிக். ஓகே. Spot delivery contract means a contract which provides for a actual delivery of securities and payment. Okay, actual delivery of securities and payment of price thereof either on the same day as the date of contract or on the next day. இது வரைக்கும் ஓகே. இது வரைக்கும் புரிஞ்சா? புரிஞ்சிருச்சு மேம். ஓகே. ஆக்சுவல் டெலிவரினா என்ன மீன் பண்றாங்க? வாட் டு யூ மீன் பை ஆக்சுவல் டெலிவரி? உடனே அது ஸ்பாட் டெலிவரி. அது வந்து இமீடியட் டெலிவரின்னு சொல்லுவோம். ஆக்சுவல் டெலிவரினா இப்ப வந்து அந்த நெய் வாங்கிட்டாங்கன்னா போன இது எக்ஸாம்பிள் கொடுத்தீங்களா மேம்? டெரிவேட்டிவ் எடுத்துருங்க. டெரிவேட்டிவே இல்ல, இது ஸ்பாட் டெலிவரி. மேம் ஏன்னா T plus 2 days நீங்க இது ஃப்ரேம் பண்ணி சொல்லுவீங்க, ஆனா மத்தவங்க கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. சோ நெய் எக்ஸாம்பிள் விட்டுருங்க. ஆக்சுவல் டெலிவரினா வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுனா அந்த சக்சஸ்ஃபுல்லா. சரி. வேற யாருக்காவது பையர் இருக்கா? கையில ஷேர்ஸ் போனதுமே மேம். என்னங்க? பையர் கையில ஷேர்ஸ் போனதுமா மேம்? ரைட், கரெக்ட். பையர் கையில தான் நம்மளுக்கு ஷேர்ஸ் போகுது. ஆனா ஆக்சுவல் டெலிவரினா இதை எதை குறிக்கிறாங்க அப்படின்னா பிசிக்கல் ஷேர் சர்டிபிகேட்டோட டெலிவரி, டிரான்ஸ்பர், பிசிக்கல் ஷேர் சர்டிபிகேட்டோட டிரான்ஸ்பர். ஓகேங்களா? அது வந்து இப்போ நம்மளுக்கு இந்த பாயிண்டே பாத்தீங்கன்னா கணக்குப்படி அப்ளிகபிளே இல்ல. ஏன் அப்ளிகபிள் இல்ல? பிசிக்கல் ஷேர் சர்டிபிகேட்டே இப்போ நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு வந்து ஃபுல்லா டிமேட் ஃபார்ம் தான் இருக்கு. ஆனா இவங்க வந்து அந்த டைம்ல நடந்திருந்தாலும் அதுக்கு பேரு ஸ்பாட் டெலிவரி அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. சோ ஏ பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் டெலிவரி பத்தி பேசுறாங்க. ஓகே, இது வரைக்கும் இந்த 2 பாயிண்ட் அப்புறம் பார்க்கலாம். ஓகே, அடுத்து இப்போ டிரான்ஸ்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் பை த டெபாசிட்டரி from the account of a beneficial owner to the account of another beneficial owner when such securities are dealt with the depository. இது எப்ப பேசுறாங்க? இது எதை பத்தி பேசுறாங்க? எலக்ட்ரானிக் ஃபார்ம், டிமேட் ஷேர்ஸ். சோ ஸ்பாட் டெலிவரி அப்படின்னாலே உடனே ஷேர்ஸ் வந்து டெலிவர் ஆகிருது, டெரிவேட்டிவ் கிடையாது. உடனே ஷேர்ஸ் டெலிவர் ஆகி பேமெண்ட்டும் அந்த செட்டில்மெண்ட் நடந்துருது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பிசிக்கல் ஷேர் சர்டிபிகேட்ஸ் இருக்கிறப்போ அது எப்படி நடக்குமோ அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து டிமேட் ஷேர்ஸ் இருக்கிறப்போ இப்ப எப்படி நடக்குதுங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. மீனிங் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு இது? ரைட். இப்ப வந்து ஸ்பாட் டெலிவரி கான்ட்ராக்ட் எழுத வேண்டாம், டைம் கொடுக்குறேன், கவனிங்க. ஸ்பாட் டெலிவரி கான்ட்ராக்ட். சோ ஃபர்ஸ்ட் பிசிக்கல் செக்யூரிட்டிஸ் படி பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பிசிக்கல் செக்யூரிட்டிஸ் வச்சு அவங்க என்ன சொல்றாங்க? இஃப் த ஆக்சுவல் டெலிவரி and payment happens either on the same day or the next day maximum. அதிகபட்சம் அடுத்த நாள் டெலிவர் பண்ணிடணும். ஓகேவா? சோ இவங்க என்ன மீன் பண்றாங்க? பிசிக்கல் ஷேர் சர்டிபிகேட் இருக்கு. ஸ்பாட் டெலிவரி கான்ட்ராக்ட் பிசிக்கல் ஷேர் சர்டிபிகேட்ஸ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நானும் சுஷ்மிதாவும் ட்ரேட் பண்றோம். சுஷ்மிதா வந்து எனக்கு ஷேர்ஸ் டெலிவர் பண்றாங்க, நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன். ஓகே, ஆக்சுவலி அவங்க டெலிவர் பண்றாங்க. ஆக்சுவல் டெலிவரி நான் லிட்டரலி கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறது. ஓகே, இது ரொம்ப அப்படியே ஹைஃபையாலாம் யோசிக்காதீங்க. ஷேர் சர்டிபிகேட் கொண்டு வந்து அப்படியே என் கையில கொடுக்கறது தான் ஆக்சுவல் டெலிவரி.
ஓகேங்களா? ஆக்சுவலி ஒரு விஷயம் அங்க லிட்ரலி டெலிவர் ஆகுதுல, அதுதான் ஆக்சுவல் டெலிவரி. ஓகே. அவங்க அப்படியே அந்த ஷேர் சர்டிபிகேட் என் கையில வந்து குடுக்குறாங்க. நான் பேமெண்ட் அப்படியே அவங்க கையில குடுக்குறேன். ஆர் நான் வந்து பேங்க் அக்கவுண்ட்ல போடுறேன். ஓகேங்களா? இந்த டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, அவங்க என்கிட்ட குடுக்குறதும், நான் அவங்க கிட்ட இருந்து காசு அவங்களுக்கு நான் காசு குடுக்குறதும் இருக்குல்ல, அது வந்து ஐதர் ஆன் த சேம் டே. ஒரே நாள்ல நடக்குது. இன்னைக்கு தான் நானும் சுஷ்மிதா மீட் பண்றோம். சோ அவங்க என்கிட்ட ஷேர் சர்டிபிகேட் இப்படி குடுக்குறாங்க. நான் காசை வாங்கி காசு அப்படியே அவங்க கிட்ட குடுக்குறேன். அது வந்து இமீடியட்டா இன்னைக்கே நடக்குது. ஆர் மேக்ஸிமம் நாளைக்கு. மேபி நான் இப்ப முதல்லயே காசு குடுத்துட்டு சுஷ்மிதா வந்து ஷேர் சர்டிபிகேட் மறந்துட்டு வந்திருக்கலாம். நாளைக்கு வந்து என்கிட்ட குடுப்பாங்க. நான் காசு மறந்துட்டு வந்திருப்பேன். நாளைக்கு நான் காசு பே பண்ணிக்கிறேன். புரியுதா? ரொம்ப சிம்பிள். இதுல ஒண்ணுமே கிடையாது. இந்த இந்த பாயிண்ட் புரியுது. புரியுதா அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னு? எஸ் புரியுது. மேம். ஓகே. இதே இது ஒருவேளை நாங்க மீட் பண்ணல. ஓகே. சுஷ்மிதா நான் இங்க இருக்கேன். சுஷ்மிதா மும்பைல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப எப்படி பண்ணணும் நானு? எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். டிராவல் பண்ண முடியாது. ஷேர் சர்டிபிகேட் என் கைக்கு வரணும். காசு அவங்க கைக்கு போகணும். என்ன பண்ணலாம்? கொரியர் பண்ணி விடுவாங்களா? கொரியர் Postal. பண்ணுவோம். சிம்பிள் தான். ரொம்ப பயங்கரமாலாம் யோசிக்காதீங்க. கொரியர் தான் பண்ணுவோம். ஓகே. கொரியர் பண்ணும். நான் காசு என்ன பண்ணுவேன்? கொரியர் அனுப்புவேன். அவங்க அக்கவுண்ட்ல போட்டுடலாம். அக்கவுண்ட் விடுங்க நீங்க. அப்போ லாங் பேக் யோசிங்க. இன்னும் மணி DNAT ஆர்டர் வரல. மணி மணி ஆர்டர் ஆர்டர் மணி போட்டுடலாம். ஆர்டர். மணி ஆர்டர். கரெக்டா? நாங்க வந்து பார்ட்டிஸ். நாங்க தானே பார்ட்டிஸ் டு திஸ் கான்ட்ராக்ட். நாங்க 2 பேருமே டிஃப்ரெண்ட் லோக்காலிட்டில இருக்கோம். டிஃப்ரெண்ட் லோக்காலிட்டிஸ்ல இருக்கிறப்போ இந்த டே கணக்கு போடுறோம்ல, அதுல நீங்க வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். பீரியட் ஆஃப் dispatch and பேமெண்ட் ஆஃப் மணி. புரியுதா? ஓகே. ஒண்ணும் Yes, கிடையாது. இங்க சேம் டே நெக்ஸ்ட் டேன்னு சொல்றாங்கல்ல. அதாவது இது உடனே நடக்குது அப்படிங்கறத ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி நீங்க வந்து அவங்க அனுப்பி விடுற டைம் எல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணாதீங்க. அதுவும் உடனே தான் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. ஜஸ்ட் பிகாஸ் டிஃப்ரெண்ட் லோக்காலிட்டியில இருக்கிறதுனால அவங்க அந்த கொரியர் போட்டு அவங்க அங்க இருந்து அனுப்பி விடணும் எல்லாம் இருக்குல்ல. அந்த டைம் எல்லாம் நீங்க கழிச்சுக்கோங்க. அப்படி பார்த்தா இதுவும் உடனே தான் நடக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. அண்டர்ஸ்டுட் ஹியர்? எஸ் மேம். புரியுது. எஸ். இங்க வந்து நான் கொஞ்சம் மாடிஃபை பண்றேன். பேமெண்ட். ஓகேங்களா? பேமெண்ட்னா இன்னொரு ஒரு வார்த்தை இருக்கு. லீகலி அதுவும் ஃபெமா எல்லாம் படிச்சோம்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்லாம் நம்ம ECIPL படிப்போம். அப்போ காசு என்கிட்ட இருந்து போகுது அப்படின்னா நான் சுஷ்மிதாக்கு ரெமிட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். டிஃப்ரெண்ட் லோக்காலிட்டியில இருக்கிறப்போ நான் இங்க இருந்து அனுப்பி விடுறேன் இல்லையா? காசை வந்து நான் அனுப்பி விடுறேன். பேங்க்ல அனுப்புனாலும் இங்க இருந்து இன்னொரு லோக்காலிட்டிக்கு நான் அனுப்பி விடுறேன் இல்லையா? அதுக்கு பேரு ரெமிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. நான் வெளியே ரெமிட் பண்றேன் அப்படின்னா எனக்கு இது அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ். சுஷ்மிதா எனக்கு காசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆர் சுஷ்மிதாக்கு இப்ப நான் இங்க இருந்து அனுப்புறேன். சுஷ்மிதா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது இன்வர்ட் ரெமிட்டன்ஸ். ஓகேவா? பேர் புரியுதா என்னன்ட்டு? புரியுது. எஸ். சோ பேமெண்ட்ங்கிற வார்த்தையை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு இங்க ரெமிட்டன்ஸ்னு போட்டுக்கோங்க. பீரியட் ஆஃப் டிஸ்பேச் அண்ட் ரெமிட்டன்ஸ் ஆஃப் கேஷ் அந்த 2 பீரியடையும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். ஓகே. ரைட். இது வந்து இப்ப டைம் கன்சியூம் ஆகுற மாதிரி இருக்கும். மண்டேல இருந்து இது எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி எழுதிட்டு வந்துருவேன். சோ உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகாது. ஆனா நம்ம இப்படிதான் படிப்போம். ஓகேங்களா? டைம் ஆகுதுங்கிறதுக்காக நான் இங்க இருந்து ஒப்பிச்சு விட்டு என்னால போக முடியாது. டன். ஓகேவா எல்லாருக்கும் இது? ஓகே மேம். எஸ். இது பிசிக்கல் ஷேர் சர்டிபிகேட்டுக்கு. இப்ப அப்படியே டெபாசிட்டரி ஃபார்ம்ல வாங்க. டிமெட் ஷேர்ஸ். டிமெட் ஷேர்ஸுக்கு என்னன்னா டெபாசிட்டரி டிரான்ஸ்ஃபர்ஸ் பெனிஃபிஷியல் ஓனர். இங்க வார்த்தை வருது இல்லையா? புரியுதா உங்களுக்கு என்ன பேசுறாங்கன்னு? டிரான்ஸ்ஃபர் தி ஷேர்ஸ் ஃப்ரம் ஒன் பெனிஃபிஷியல் ஓனர். நீங்க ஃபுல்லா எழுதுங்க. ஒன் பெனிஃபிஷியல் ஓனர்ஸ் டிமெட் அக்கவுண்ட் டு another beneficial owners demat account. புரியுதா? டிமெட் ஷேர்ஸ்ல எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்? நம்ம டிரான்ஸ்ஃபர் இங்க ஓகே பண்ணிடுவோம். அந்த செட்டில்மெண்ட் நடக்கிறப்ப என்ன ஆகும்? டெபாசிட்டரி வந்து
பேங்க் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுமோ, இப்ப நான் சுஷ்மிதாக்கு பே பண்றேன், காசு கொடுக்குறேன்னா என் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்து அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல போடுவாங்க. கரெக்டா? அதே தான் டெபாசிட்டரி பண்ணும். இப்ப நான் சுஷ்மிதாக்கு ஷேர் டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா சுஷ்மிதாவோட அக்கௌண்ட், சாரி, என் அக்கவுண்ட்ல இருந்து அந்த பர்டிகுலர் ஷேர்ஸ் எடுத்து சுஷ்மிதா அக்கவுண்ட்ல போடும். ஓகே, அதுதான் ஸ்பாட் டெலிவரி. அண்டர்ஸ்டுட்? இது கொஸ்டின் வரக்கு 200% சான்ஸ் இருக்கு. சுகன்யா, யூ மே லீவ். யா, கிளியரா இது வரைக்கும்? பக்கா மேம். டன். இதுதான் வந்து ஸ்பாட் டெலிவரி. இப்ப படிக்கிறப்போ புரியுதான்னு பாருங்க, கவனிச்சு கேளுங்க. Spot delivery contract means a contract which provides for actual delivery of securities and payment of a price thereof either on the same day as the date of contract or on the next day, comma, the actual period taken for dispatch of securities or remittance of money thereof through the post are being excluded from computation of period if the parties to the contract do not reside in the same town or locality. First point clear? Yes, Yeah, ma'am. Nandini, Aarti, யார் போணுமோ you can leave. Yes, இந்த பாயிண்ட் புரிஞ்சுல எல்லாருக்கும்? ம் Yes, ma'am. ரைட். அப்படியே அடுத்து, transfer of securities by depository from the account of a beneficial owner to the account of another beneficial owner when such securities are dealt with by a depository. கிளியர்? இதை உங்க லாங்குவேஜ்ல நீங்க மாத்தி எழுதிக்க முடியுமா? Yes, ma'am. கிளியர்? ரைட். இன்னொரு 2 டெஃபினேஷன் பார்க்கலாமா? Okay, pass ma'am. ma'am. ஓகே, எனக்கு ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் வேணும். சோ அதனால நீங்க இதை எழுதிடுறீங்களா? நோட் பண்ணிக்கிறீங்களா? Okay, ma'am. ஓகே. எங்க இருந்து நோட் பண்ணும்? ஸ்டார்டிங்ல இருந்தே நோட் தான் பண்ணுமா? அந்த கீழ டிமெட்டீரியலைசேஷன். ஓகே, எல்லாருமே இந்த ஏரியா நோட் பண்ணிட்டீங்களா? இதுவும் கண்டிப்பா நோட்ல இருக்கணும். இதெல்லாம் எழுதிட்டீங்களா? Yes, ma'am. Yes, ma'am. டிமெட்டீரியலைசேஷன்ல இருந்து எழுதுங்க. I'll take 5 minutes break and we'll start. நீங்க எழுதுங்க, பிரேக் எடுக்காதீங்க. முடிச்சிட்டா ஸ்க்ரோல்னு சொல்லுங்க, I'll scroll. இத வந்து இப்போதைக்கு உங்ககிட்ட டிஃப்ரெண்ட் கலர் பென்ஸ் இல்லைன்னா வேற ஏதாவது ரஃப் நோட்ல இதை வரைஞ்சு வைங்க. டிஃப்ரெண்ட் கலர் பென்ஸ் வச்சு நீங்க இதை வரைங்க. ஷேர் ஹோல்டர், டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட், டெபாசிட்டரி கம்பெனி, இது எல்லாத்தையும் ஒரு கலர்ல எழுதுங்க. இந்த ஆரோ எழுதி இங்க எழுதுறோம்ல, இது எல்லாத்தையும் வேற கலர்ல எழுதுங்க. இந்த நம்பர்ஸ் மறுபடியும் வேற கலர்ல எழுதுங்க. யூஸ் 3 types of colors and write. எல்லாருக்கும் நியூ லிங்க் இந்த லிங்க் தான் தெரிஞ்சதுல, யாருக்காவது கன்ஃபியூஸ் ஆச்சா என்ன? No, ma'am. ஓகே, சேது சார் வந்து மெசேஜ் போட்டிருக்காரு, அவருக்கு லிங்க்ல ஜாயின் பண்றதுன்னு தெரியலன்னு. எனிவே,
டன்னா? 1 minute Done, ma'am. ma'am. முடிச்சிட்டேன் ma'am. Done ka? இது எப்படி புரியும்னு தெரியல உங்களுக்கு. இது எப்படி எழுதுவீங்களோ அது நீங்க எக்ஸ்பிளனேஷன் நீங்க எழுதிக்கோங்க. இது நீங்க இப்படியே காப்பி பண்றதுன்னா நம்ம டாபிக் அப்புறம் நீங்க காப்பி பண்ணிக்கிறீங்களா? ஷால் வி மூவ் ஆன் வித் டாபிக்? மேம் மேல ஒரு செகண்ட் காட்டுங்க மேம். ஓகே ஓகே மேம். ஓகே. எஸ். அடுத்து இது வந்து நான் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐ கிவ் யூ சம் டைம், நீங்க அப்புறம் எழுதிக்கோங்க. இப்போ வில் ஸ்டார்ட் வித் த நெக்ஸ்ட் டெஃபினிஷன். ஓகே. நம்ம 1956ல ஒரு மேட்டர் நடந்துச்சுல்ல, என்ன நடந்தது? கம்பெனிஸ் ஆக்ட். அதுக்கு பேர் நான் என்னன்னு சொல்லியிருந்தேன்? Corporatization. எஸ், கார்பரேட்டைசேஷன். ஓகே. கார்பரேட்டைசேஷன்னா என்னது? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், சொசைட்டி, பார்ட்னர்ஷிப்பு, இது எல்லாத்துலேருந்து என்னவா மாறுச்சு? கம்பெனியா மாறுச்சு. கம்பெனியா மாறினதுக்கு அப்புறமா இது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்தி பேசுறோம், ஓகேங்களா? ஒரு கம்பெனியா மாறிடுச்சு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதுக்கு என்ன வேலை அப்படின்னா, ஏஆர்சி ஆஃப் பையிங், செல்லிங் அண்ட் டீலிங் வித் செக்யூரிட்டிஸ், ஓகேங்களா?
ராகுல், இது ஞாபகம் வருதா உங்களுக்கு? மேம் எனக்கு நிஜமாவே இப்ப ஞாபகம் இருக்கு மேம். இருக்குல்ல? இது இப்படி போட்டு ஃபுல் பிரிச்சுதான் நாங்க டெஃபினிஷனே ஃபர்ஸ்ட் வந்து பேட்ச்க்கும் படிச்சோம். எனக்கு வந்து இப்பயும் ஞாபகம் இருக்கு மேம். அதுதான். அதுக்கு ரீசன் நம்ம இவ்ளோ டைம் எடுத்து இப்படி எழுதி படிக்கிறதுனால தான். இது அவருக்கு நான் எடுத்து 2 இயர்ஸ் மேல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. நான் எனக்கு எழுத ஞாபகம் வந்தது. நான் இது அப்ப நான் என்ன நோட்ஸ் யூஸ் பண்ணனோ அததான் மாடிஃபை பண்ணி நான் அததான் யூஸ் பண்றேன். ஓகே. இப்ப இருக்கிற சேஞ்சஸ்க்கு தகுந்த மாரி. சோ எனக்கு இது எழுத தான் ஞாபகம் வந்தது. அவங்களுக்கும் இதே தான் எடுத்தேன் அப்படின்னு. அவங்களுக்கும் இந்த ஏஆர்சின்னு தான் சொல்லி நான் எடுத்தேன். ஓகே. சோ ஏஆர்சினா ஃபர்ஸ்ட் ஏ ஃபார் என்னது? அசிஸ்டிங், எஸ். அசிஸ்டிங், ரெகுலேட்டிங், ரெகுலேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஓகே. இந்த டெஃபினிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, function of, okay. See, corporatization na stock exchanges வந்து body of individuals, association of persons, society, partnership or whatever means ல இருந்து கம்பெனியா கன்வெர்ட் ஆகி எதுக்கு கன்வெர்ட் ஆகுது? டு கேரி அவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப், இந்த ஃபங்க்ஷன்ஸ் கேரி அவுட் பண்றதுக்கு என்ன ஃபங்க்ஷன் கேரி அவுட் பண்ணணும்? டு அசிஸ்ட், ரெகுலேட் அண்ட் கண்ட்ரோல். ஓகே. டு அசிஸ்ட், ரெகுலேட் அண்ட் கண்ட்ரோல். ஸோ டு கேரி அவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப் அசிஸ்டிங், ரெகுலேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் ஆஃப், எதை அசிஸ்ட், ரெகுலேட், கண்ட்ரோல் பண்றாங்கன்னா பையிங், செல்லிங் அண்ட் டீலிங் வித் செக்யூரிட்டிஸ். ஓகே. திரும்ப சொல்றேன், என்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு, இதுதான் இம்பார்ட்டன்ட், இந்த ஏரியா தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. சோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட வேலை என்ன, ஃபங்க்ஷன் என்னன்னா டு அசிஸ்ட், டு ரெகுலேட், டு கண்ட்ரோல். எதை? பையிங், செல்லிங் அண்ட் டீலிங் வித் செக்யூரிட்டிஸ். பையிங், செல்லிங் அண்ட் டீலிங் வித் செக்யூரிட்டிஸ்ல ஹெல்ப் பண்றதுக்கும், ரெகுலேட் பண்றதுக்கும், கண்ட்ரோல் பண்றதும் தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட வேலை. புரிஞ்சா கார்பரேட்டைசேஷன்? எஸ் மேம். புரிஞ்சிருக்கு மேம். Yes, ma'am. ரைட். இது பேரு கார்பரேட்டைசேஷன். இது வந்து மறக்கவே கூடாது. இதை இப்படி பார்த்த உடனே ஞாபகம் வரணும். ஓகே. நெக்ஸ்ட் we have something else called demutualization. demutualization. ஓகே. இப்போ நம்ம கம்பெனி பேசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, ஒரு கம்பெனிக்குள்ள ஓனர்ஷிப், மேனேஜ்மெண்ட் வந்து வேற வேற கையில இருக்கும்ட்டு. ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். ஞாபகம் இருக்கு மேம். அங்க வந்து ஓனர்ஷிப் மெம்பர்ஸ் கையிலயும், மேனேஜ்மெண்ட் வந்து டைரக்டர்ஸ் கையிலயும் இருக்கும். ஓகே. இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச நீங்க போஸ்ட் கார்பரேட்டைசேஷன், போஸ்ட் கார்பரேட்டைசேஷன் நீங்க ஃபுல்லா எழுதுங்க. போஸ்ட் கார்பரேட்டைசேஷன் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் படிக்க மாட்டோம். இங்க ஓனர்ஷிப் அண்ட் ட்ரேடிங் ரைட்னு படிப்போம். ஓகே. முன்னாடி கார்பரேட்டைசேஷன் ஆகுறதுக்கு முன்னாடி ஓனர்ஷிப் அண்ட் ட்ரேடிங் ரைட் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல அந்த ஓனர் இருப்பாரு இல்லையா, அவர் கையில மட்டும் இருந்தது. இப்போ கார்பரேட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா டிமியூச்சுவலைசேஷன் நடக்கும். என்ன டிமியூச்சுவலைசேஷன் நடக்கும்னா, ஓனர்ஷிப் வந்து டிஃபரெண்ட் பர்சன் கையிலயும், ட்ரேடிங் ரைட் வந்து இன்னொரு பர்சன் கையிலயும் இருக்கும். ஓனர்ஷிப் யார் கையில இருக்கும்? ஆப்வியஸ்லி ஷேர் ஹோல்டர்ஸ் கையில இருக்கும். கரெக்ட். ஏன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் நீங்க கம்பெனியா தான் ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் இருப்பாங்க. கரெக்டா? ஷேர் ஹோல்டர்ஸ் கையில தான் ஓனர்ஷிப்பும், ட்ரேடிங் ரைட்ஸ் வந்து புரோக்கர் கையிலும் போகும். புரியுதா? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆனாலுமே இந்த ஜெரோதா ஆர் இந்த நம்ம பார்த்த புரோக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ட்ரேடிங் ரைட் வந்து அவங்களுக்கு தான் இருக்கு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து செட்டில்மெண்ட் வேலை, இது அந்த ரெண்டு பேத்தையும் மீட் பண்ற வேலை அதுதான் இருக்குமே தவிர, பையரை கொண்டு வரதும் செல்லரை கொண்டு வரதும் யார் கையில இருக்கு? புரோக்கர் கையில இருக்கு. முன்னாடி இந்த கார்பரேட்டைசேஷன் ஆகுறதுக்கு முன்னாடி இது ரெண்டுமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. நம்ம அந்த லக்கி பாஸ்கர் படத்துலயும் நம்ம ஃபர்ஸ்ட் டேவே ஒரு எக்ஸாம்பிள் யாரோ சொன்னாங்க. அங்க இருந்து அவர் கால் பண்ணி வித்துருங்க பாரு, இவரு போய் வித்துருவாரு. அவருதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் அவருதான், புரோக்கரும் அவருதாங்கிற மாதிரி. புரியுதா? புரியுது மேம், புரியுது. எஸ். இப்ப வந்து அப்படி கிடையாது. ஓகே. ஓனர்ஷிப் வேற, ட்ரேடிங் ரைட்ஸ் வந்து வேற. கரெக்ட்? கிளியரா? டிமியூச்சுவலைசேஷன் அண்ட் கார்பரேட்டைசேஷன். எஸ் கேர்ள்ஸ்? எஸ் மேம். Demutualization இன்னொரு டைம் சொல்லுங்க. யா.
சோ மியூச்சுவலைசேஷன்னா மியூச்சுவலி ரெண்டுமே ஒரே ஆள் கையில இருந்ததுன்னா மியூச்சுவலா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? டிவோர்ஸ் எல்லாம் மியூச்சுவல் கன்சென்ட் சொல்லுவாங்க. ரெண்டு பேத்துக்குமே ஒத்து போய் பண்றது. அது வந்து அந்த கேஸ்ல மியூச்சுவலைசேஷன் ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி கன்சென்ட்னு அர்த்தம். ஆனா இங்க மியூச்சுவலைசேஷன்னா மியூச்சுவலி ஒரே ஒரு ஆள் தான் ரெண்டு வேலையும் பண்றாங்கன்னு அர்த்தம். இப்ப டிமியூச்சுவலைசேஷன்னா அந்த மியூச்சுவலி ஒரே ஆள் பண்றாங்க இல்லையா, அந்த ஒரே ஆள் பண்ற வேலையை பிரிச்சு ரெண்டு செட் ஆஃப் பீப்புள் கையில கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? எப்படி வந்து சோல் ப்ராப்ரேட்டர்ல இப்ப ஹஸ்லர்ஸ்ல நான் தான் ஓனரு, நான் தான் மேனேஜ்மெண்ட், நான் தான் எல்லாமே, கால் சென்டர் வேலையில இருந்து எல்லாமே நான் தான் பண்ணும். கரெக்டா? இது வந்து நான் மியூச்சுவலி எல்லா வேலையும் நானே தான் பண்றேன். கரெக்ட். எல்லா வேலைக்கும் மியூச்சுவலா இருக்கிற ஒரே ஆள் யாரு? நானு. ஆனா இதே இது நான் கம்பெனியா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் டைரக்டர்ஸ் போட்டுருவேன். ஓகே, மேனேஜ்மெண்ட் எல்லாம் டைரக்டர்ஸ் பாத்துருவாங்க, ஓனர்ஷிப் மட்டும் என் கையில இருக்கும். அதேதான் இங்க ஷேர் ஹோல்டர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்க்கும் மியூச்சுவலி ஓனர்ஷிப்பும் ஒரே ஆள் தான், ட்ரேடிங் ரைட்டும் ஒரே ஆள் தான். ட்ரேடிங் ரைட்டுக்கும் ஓனருக்கும் ஒரே மியூச்சுவலி யார் இருக்கானா அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஓனர் இருப்பாங்க. இப்போ அது கம்பெனியா மாறினதுக்கு அப்புறமா ஓனர்ஷிப் மட்டும் தான் ஓனர் கையிலயும், ட்ரேடிங் ரைட் மேனேஜ்மெண்ட் தான். சி அந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பாத்துக்கிறது தான் மேனேஜ்மெண்ட். இங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்னது? ட்ரேடிங். சோ ட்ரேடிங் ரைட் வந்து வேற கையில போயிடும். புரிஞ்சுச்சா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிமியூச்சுவலைசேஷன், செக்ரிகேஷன் ஆஃப் ஓனர்ஷிப். அதுதான் ஓனர்ஷிப் அண்ட் ட்ரேடிங் ரைட் தான் வந்து டிமியூச்சுவலைசேஷன். சுஷ்மிதா கிளியருங்களா? எஸ் மேம். ஓகே. இது ஆர்த்தி டவுட்டா? ஓகே. சோ இது வந்து நம்ம பழைய சிலபஸ்ல வந்து டெஃபினிஷன்ஸ் போகும்போதே கொடுத்திருந்தாங்க. இப்ப அந்த டெஃபினிஷன் எடுத்துட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போயிட்டாங்க டெஃபினிஷனுக்கு. ஆனா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட டெஃபினிஷன் படிக்கும்போது இதுல என்ன வருது? கார்பரேட்டைசேஷன், டிமியூச்சுவலைசேஷன் வருது. ஓகே, நான் இப்ப அதை எடுக்காம ஸ்ட்ரெயிட்டா புக்ல இருக்கிற மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே ரைட். இப்ப ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட டெஃபினிஷனை குவிக்கா ரீட் பண்ணலாம். மறுபடியும் அதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு வில் வைண்ட் அப் ஃபார் டுடே. ஓகே, என்ன சொல்றாங்க? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா எனி பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், okay, any body of individuals whether incorporated or not constituted before corporatization, demutualization. இதை விட்டுருங்க அப்படியே. நீங்க இதுல இருந்து என்ன புரியுது? இவங்க எந்த பீரியட் பத்தி, எந்த பீரியட்ல நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்காங்க? பழசு பேசுறோம். ஓல்டு 1956 முன்னாடி. அப்போ உருவானதுக்கு பேரும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தானே, அதுக்காக இவங்க வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓகே, எனி பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வெதர் இன்கார்பரேட்டட் ஆஃப் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படின்னாலே அது என்னது? ப்ரீ 1956. ஓகே, சோ ப்ரீ 1956ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான், அதுக்கப்புறமா ஆனவங்களும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். கிளியர்? சோ அதுதான் சொல்றாங்க, எனி பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட் constituted before corporatization and demutualization. What are they trying to say is 1956க்கு முன்னாடி கான்ஸ்டிடியூட் ஆனதும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர். அடுத்து இப்ப வந்து பாடி கார்பரேட், incorporated under Companies Act, whether under a scheme of corporatization and demutualization or otherwise for the purpose of same assisting, regulating, controlling the business of buying, selling and dealing with the securities. இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன புரியுது? What do you mean by under the scheme of corporatization and demutualization? கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதுவுமே டைம் பீரியட் பத்தி தான் நான் கேக்குறேன் உங்ககிட்ட. எந்த டைம் பீரியடை இவங்க மென்ஷன் பண்றாங்க? ஒரே ஒரு நிமிஷம் தான் டைம். 56 அப்புறம். ஓகே, அண்டர் த ஸ்கீம் ஆஃப் கார்பரேட்டைசேஷன், டிமியூச்சுவலைசேஷன். ஓகே, 1956ல நடந்தது. அதர்வைஸ்னா ஆர் அதர்வைஸ் சொல்லிருக்காங்க. அப்படின்னா 2013க்கு அப்புறம். ஓகே, அதுவும் கரெக்ட். 2013 அவர் சொல்றதும் கரெக்ட். 1956ல அந்த கம்பெனிஸ் ஆக்ட் வந்த உடனே நடந்ததுதான் கார்பரேட்டைசேஷன், டிமியூச்சுவலைசேஷன். சோ அந்த ஸ்கீம்ல வந்து நீங்க கார்பரேட்டா மாறி இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஆர் அதர்வைஸ்னா அந்த ஸ்கீம்க்கு அப்புறமா 1956ல நடந்தது கார்பரேட்டைசேஷன், டிமியூச்சுவலைசேஷன், அதுக்கப்புறமா நீங்க ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். கிளியரா? நாட் நெசசரிலி 2013 கீழே தான் அப்படின்ட்டு இல்ல. 1958ல பண்ணிருக்கலாம், 60ல பண்ணிருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஓகே, அதாவது அந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஸ்கீம் கீழேயே பண்ணியிருந்தாலும்
ஸ்கீமுக்கு கீழே யார் வருவா? ஆல்ரெடி வேற ஒரு ஆர்கனைசேஷனா இருந்து கம்பெனியா கன்வெர்ட் ஆனவங்க. அதுக்கப்புறம் வரவங்க ஃபுல்லா நேச்சுரலி கம்பெனியா தானே ஃபார்ம் ஆயிருப்பாங்க. புரியுதா? புரியுது மேம். எஸ். எல்லாருக்கும் புரியுதுல்ல? நான் ஃப்ளோ சார்ட் போடட்டா? Yes, ma'am. ஓகே, குயிக்கா போடலாம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட டெஃபினிஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வெதர் incorporated or not. Okay. Prior to என்னது? Prior to corporatization, yes, corporatization and demutualization. நீங்க ஃபுல்லா எழுதுங்க. demutualization. இது ஃபர்ஸ்ட். செகண்ட், பாடி கார்ப்பரேட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 1956. டைம் எழுதலன்னா பரவாயில்ல. whether under the scheme of corporatization or demutualization. நீங்க ஃபுல்லா எழுதுங்க, இப்படி எழுதாதீங்க. corporatization and demutualization or otherwise. ஓகே, கிளியரா? இது காப்பி பண்ண முடியுமா? ஓகே. otherwise again for the purpose of ARC of buying, selling and dealing with securities. நீங்க ஃபுல்லா எழுதுங்க. கிளியரா? கிளியர் மேம். Yes, copy this quickly. ஓகே, நீங்க இப்ப காப்பி பண்ண வேண்டாம், அப்படியே நீங்க விடுங்க. இன்னும் ஒரே ஒரு டெஃபினேஷன் படிச்சுட்டு ஐ லீவ் யூ. அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்கிரீனா காமிக்கிறேன், யூ காப்பி. ஓகே. அடுத்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி. வாட் யூ மீன் பை கவர்மெண்ட் செக்யூரிட்டி? கவர்மெண்ட் செக்யூரிட்டி பத்தி முன்னாடி ஏதோ படிச்சோமோ? ஆமா, அந்த ஞாபகம் இருக்கா பாண்ட் பாருங்க. அதெல்லாம். Treasury bill, ma'am. ட்ரெஷரி பில், வெரி குட். பாண்ட், எலக்ட்ரல் பாண்ட். யார் ரோஹித், யூ மே லீவ். யாருக்கெல்லாம் ஆபீஸ் இருக்கோ யூ மே லீவுங்க. வீட்ல இருக்கிறவங்க மட்டும் வெயிட் பண்ணுங்க, மொத்தவங்க போங்க, போய்க்கலாம். ஓகே, நீங்க ரெக்கார்டிங் பாத்துக்கோங்க. டன். கவர்மெண்ட் செக்யூரிட்டி, ட்ரெஷரி பில் இஸ் அ கவர்மெண்ட் செக்யூரிட்டி, கரெக்ட் தானே? டு யூ அக்ரி? ஆமா ஆமா. ரைட். இது ட்ரெஷரி பில் இஸ் ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அப்ப கவர்மெண்ட் செக்யூரிட்டினா என்னது அப்படிங்கறது தான் கொஸ்டின். இது என்னன்னா, இட் இஸ் அ செக்யூரிட்டி. இட் கேன் பி ட்ரெஷரி பில்ஸ் ஆர் எனிதிங் எல்ஸ். செக்யூரிட்டி issued or created, எல்லாமே பூ புஷ்பம்ங்கிற மாதிரி issued or created before or after the commencement of this act. This act னா எந்த ஆக்ட்ங்க? கம்பெனிஸ் ஆக்ட். கம்பெனிஸ் ஆக்ட். இது வந்து கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ் ஆன டெஃபினிஷன். இதை எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. ஒரு அழகா ஃப்ரேமும் பண்ணல. பட் எனிவே வி ஹாவ் டு லேர்னுங்கிற மாதிரி படிச்சுதான் ஆகணும். பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் raising பப்ளிக் லோன். பப்ளிக் கிட்ட இருந்து காசு வேணும். லோனுன்னு இவங்க சொல்லிட்டாங்க, பட் ஆக்சுவலி லோன் மட்டும் கிடையாது. பட் எனிவே லோன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டினா என்னன்னா, இட் இஸ் இஷ்யூட் ஆர் கிரியேட்டட், ஓகே, பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். எதுக்கு? பப்ளிக் கிட்ட இருந்து லோன் வாங்குறது. டன். இந்த பார்ட் தான் எதுக்குடா கொடுத்திருக்கீங்கிற மாதிரி இருக்கு. கம்பெனிஸ் ஆக்டுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கிடையாது. ஆனாலும் சரி, கம்பெனிஸ் ஆக்டுக்கு அப்புறம் சொல்றது கூட அவங்க சொல்லியிருக்காங்கன்னு கூட ஒரு நியாயமா வச்சுக்கலாம். பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். இது எதுக்கு? எப்ப கிரியேட் பண்ணியிருந்தாலும் இது கவர்மெண்ட் செக்யூரிட்டி தானே. அது ஆக்ட் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னே தெரியல ஒண்ணு. பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட்னா எப்போ இஷ்யூ பண்ணியிருந்தாலும் அதுக்கு பேர் கவர்மெண்ட் செக்யூரிட்டி தான். புரியுதா இங்க என்ன யூஸ்லெஸ்ஸா இருக்குன்ட்டு?
அதுக்கு பதிலா கவர்மெண்ட்னே போட்டுக்கலாம் மேம். செக்யூரிட்டிஸ் issued ஆர் கிரியேட்டட் பை கவர்மெண்ட். இப்படியே போட்டிருக்கலாம். கரெக்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஒரு நியாயமா இருக்கு பிரிச்சது. இது எதுக்குன்னு தான் தெரியல. பட் டெஃபினேஷனுங்கிறதுனால நம்ம எழுதிதான் ஆகணும். இது நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த ஒரு 10-15% ஆஃப் த சிலபஸ் வந்து எதுக்கு சொல்லியிருக்கானே தெரியாம நம்ம வந்து மனப்பாடம் பண்ணணும்ட்டு. அதுல ஒன் ஆஃப் த ஏரியா வந்து இது. கிளியர்? ரைட். அடுத்து போலாமா? எஸ் மேம். ரைட். ஓகே. இப்போ SCRA ஓட ஆப்ஜெக்டிவ்ஸ். இந்த ஆக்ட் வந்துச்சுல, SCRA-னா என்னது? செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட். இனிமே நம்ம இது இப்படிதான் எழுதுவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் ஒன்னு என்னன்னா, டு பிரிவென்ட் undesirable transactions in securities. அடுத்து இன்னொரு ஆப்ஜெக்டிவ் வந்து டு ரெகுலேட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன் India. Okay, to prevent undesirable transaction in securities and to regulate stock exchange in India. இந்த ஆக்டோட ஆப்ஜெக்டிவ் என்னது? அன்டிசைரபிளா. ஓகே, அன்டிசைரபிள்னா நாட் குட், தப்பான டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஃப்ராட் லீட் பண்ற மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்றது. ப்ரிவென்ட்னா நடக்காம தடுக்கிறதுக்கு. கரெக்டா? ப்ரிவென்ட்ங்கிறது நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறது. கரெக்டா? டு பிரிவென்ட் அன்டிசைரபிள் டிரான்சாக்ஷன் இன் செக்யூரிட்டிஸ் ஒன்னு, அண்ட் டு ரெகுலேட் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன் இந்தியா. அண்டர்ஸ்டுட் இந்த ரெண்டு ஆப்ஜெக்டிவ்ஸ்? எஸ், அண்டர்ஸ்டுட் மேம். எஸ் மேம். மத்தவங்க கேர்ள்ஸ் உங்களை வந்து நான் புடிச்சு உழுக்குன்னு உழுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு டைம் பேசுங்க பேசுங்கன்ட்டு. வாட் யூ are you able to understand this? எஸ் மேம். எஸ். விஷ்ணு பிரியா மட்டும்தான் சொல்றாங்க. விஷ்ணு பிரியா, ஆர்த்தி, சுஷ்மிதா இவங்க தான். எஸ் மேம். எஸ். இன்னும் ஒரே ஒரு டாபிக். இது முடிஞ்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ் கவர் பண்ணிடுவோம். ஸோ அடுத்த செகண்ட் டெஃபினேஷன்ஸ்லயும் 3 டெஃபினேஷன் பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? ஒரு 7:30 வரைக்கும் ஒரு 4-5 minutes மோர். ஓகே மேம். ஓகே. டன். இப்போ broad framework of SCRA. ஓகே, சோ SCRA ஓட framework என்ன, அதுக்குள்ள யாருக்கு பவர்ஸ் இருக்கு, யார் என்ன பண்ணுவா அப்படிங்கிறது. ஓகே, SCRA வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் கொடுத்திருக்கு. என்ன பவர்ஸ்னா ரெகுலேட்டரி ஹேஸ். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் ரெகுலேட்டரி ஜூரிஸ்டிக்ஷன். சி, ஆக்ட் போட்டாச்சு, சரி, யாராவது அதை எடுத்து நடத்தணும்ல. பவர்ஸ் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே கொடுத்திருக்காங்க. ஓகே, ரெகுலேட்டரி ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் என்னென்ன மேட்டர்ஸ்க்கு ரெகுலேட்டரி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அப்படின்னா, ரெகுலேட்டரி ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னு சொல்றேன், புரியாது உங்களுக்கு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச எதுக்கு லேக் ஆகுது? 1 செகண்ட். ரெகக்னிஷன். யா ஆர்த்தி, பாய், டேக் கேர். ரெகக்னிஷன் அண்ட் continued supervision. சூப்பர்விஷன். ஓகே, ஸ்பெல்லிங் அவசரத்துல தப்பா எழுதிட்டு இருக்கேன், நீங்க கரெக்டா எழுதுங்க. continued supervision and contracts and securities எழுதுங்க, இல்ல explain. securities, listing of securities in stock exchange. இது ஓகே. அடுத்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கேன் ஃப்ரேம் இந்த டெக்னாலஜியை வச்சுதான் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது நம்மளுக்கு. தேர் ஓன் லிஸ்டிங் regulations
in consonance with criteria set out in SCRA 1956. Okay, stop writing and listen now. என்ன SCRA ஓட ஃப்ரேம் ஒர்க் என்ன ப்ராட்லி கொடுத்திருக்காங்க, ரொம்ப டீடைல்டா கொடுக்கல, இதுல ரொம்ப ப்ராடா கொடுத்திருக்காங்க. என்னன்னா SCRA கீழே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெகுலேட்டரி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஜூரிஸ்டிக்ஷன்னா திஸ் இஸ் மை ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா எனக்கு இங்க அதிகாரம் இருக்கு, எனக்கு இந்த பவுண்டரிக்குள்ள எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ ரெகுலேட்டரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா இந்த ஏரியாக்குள்ள இருக்கிறத என்னால ரெகுலேட் பண்ண முடியறதுக்கான பவர் இருக்குன்னு அர்த்தம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ் ரெகுலேட்டரி ஜூரிஸ்டிக்ஷன் எது மேல அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மேல. என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரெகக்னிஷன் கொடுக்கறதும், ரெகக்னைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்தி பேசணும் இல்லையா, சோ ரெகக்னிஷன் கொடுக்கறதும் கண்டினியூஸா அதை சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கும் யாருக்கு பவர் இருக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு. ஒண்ணு. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேற என்ன பவர் இருக்குன்னா செக்யூரிட்டிஸ்ல இந்த பையிங் அண்ட் செல்லிங்னா அது கான்ட்ராக்ட்ஸ் பண்றோம் இல்லையா, அதுல பவர்ஸ் இருக்கு. அதை ரெகுலேட் பண்றதுக்கு, ஏதாவது தப்பா நடக்குதான்னு பாக்குறதுக்கு. சிம்பிள் தான், ரொம்ப யோசிக்க வேண்டாம். அடுத்து லிஸ்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஐசிடிஆர் படிக்கிறப்போ நம்மளுக்கு தெரியும். ஓகே, சோ அதுக்கான அதை ரெகுலேட் பண்றதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் இருக்கு. என்ன 3 விஷயம் ரெகுலேட் பண்றதுக்கு பவர்ஸ் இருக்குன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ரெகக்னிஷனும் அதை சூப்பர்வைஸ் பண்றதை ரெகுலேட் பண்றதுக்கும் பவர்ஸ் இருக்கு. செகண்ட், கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. செக்யூரிட்டிஸ் என்டர் ஆகிற கான்ட்ராக்ட்ஸ் ரெகுலேட் பண்றதுக்கான பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. தேர்ட், லிஸ்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த 3 விஷயத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெகுலேட்டரி பவர்ஸ் இருக்கு. அடுத்து SCRA கீழே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன பவர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஓகே, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன பவர், BSE NSE இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன பவர் கொடுத்திருக்காங்கன்னா உங்க எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் பண்றதுக்குன்னு நீங்களா ரெகுலேஷன்ஸ் போடலாம். ஓகே, இப்போ என்கிட்ட அட்மிஷன், ஸ்கூல் அட்மிஷன் வச்சுக்கோங்க, என் ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கணும்னா இதான் ப்ரொசீஜர்னு நான் போடலாம். ஆனா கவர்மெண்ட் எந்த அளவுக்கு எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குதோ அதை ஃபாலோ பண்ணி நான் போட்டுக்கலாம், என்னோட ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடலாம். அதே மாதிரியும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு லிஸ்டிங் கிரைட்டீரியான்னு ஒண்ணு இருக்கு SCRA கீழேயும். ஓகே, அந்த கிரைட்டீரியாவை பேஸா வச்சுக்கிட்டு இதை தாண்டி நீ உன்னோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீ தனியா லிஸ்டிங் ரெகுலேஷன்ஸ் போட்டுக்கலாம். புரியுதா இது வரைக்கும்? Yes. Yes, everybody. எஸ் மேம். We'll wind up for today. எழுதுங்க இப்போ. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நான் காமிக்கிறதுக்கு? இங்க இருந்தா? எஸ். ஆமாவா இல்லையா? யாராவது இருக்கீங்களா இல்லையா ஃபர்ஸ்ட்? ஆமா ஆமா Yes, மேம். ma'am. ஆமா. ஓகே ஓகே, ரைட் டவுன். முடிஞ்சுன்னா சொல்லுங்க, I'll scroll. மேம், சொல்லுங்க. மேம் ஒரு பர்சனல் டவுட் மேம். ம். எங்களோட காலேஜ்ல கிரிமினாலஜில ஒரு நேஷனல் லெவல் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்றாங்க மேம். அதுல இல்ல. பேப்பர் போடுறவங்க பேப்பர் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க மேம். ஓகே, நம்ம கார்ப்பரேட் சைடுல நடக்கிற ஒரு மாடர்ன் கிரைம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்களா மேம்? எனக்கு ஒண்ணும் புரியலையே நீங்க கேட்டது, திரும்ப சொல்லுங்க. கார்ப்பரேட் சைடு இருக்குல்ல மேம், இப்போ நம்ம அந்த ஆமா. சிஎஸ் படிக்கிறதுனால கார்ப்பரேட் சைடு நடக்கிற ஒரு மாடர்ன் கிரைம் ஏதாவது இருக்கா மேம்? நம்ம CS படிக்கிறதுனால கிரைமா இல்ல பொதுவா கார்ப்பரேட் கிரைம் சொல்றீங்களா? இல்ல மேம், இல்ல இப்போ கிரிமினாலஜில நேஷனல் லெவல் கான்ஃபரன்ஸ் பண்றதுனால மேம் என்ன கிரைம் வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ நான் சிஎஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுனால சரி இது ரிலேட்டடா எடுக்கலாம்னு நான் நினைச்சேன் மேம், அதான் கேட்டேன் மேம். ஓகே,
இருக்கு, நிறைய கிரைம்ஸ் இருக்கு. கார்ப்பரேட் கிரைம்னு பார்த்தாலே நிறைய இருக்கு நம்ம கிட்ட. ஓகே. எல்லாருமே இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க், சைரஸ் மிஸ்ரி, அப்புறம் இந்த அதானி ஸ்கேம் இத பத்தியே பேசுவாங்க. நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரிசர்ச் பண்றதுக்கு ஓகே அப்படின்னா, இல்ல இன்னொரு கேஸ் நான் சொல்றேன், நீங்க அது வேணா ட்ரை பண்ணுங்க. ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. ஓகே மேம். ஓகே, இங்க எழுதுறேன். ஓகே மேம். ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்க கைஸ். பூஷன் பவர் அண்ட் ஸ்டீல்ல ஒரு கான்ட்ரவர்சி நடந்தது. ஓகே, ஒரு கிரைம் தான் நடந்தது. அது வந்து மணி லாண்டரிங் பத்தி. ஓகே, நீங்க அது ரிசர்ச் பண்ணீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் கேஸ் தான், ரொம்ப பெருசு இல்ல. பூஷன் ஓகே பவர் மேம். அண்ட் ஸ்டீல்னு போடுங்க, வரும் உங்களுக்கு. ஓகே மேம். ஓகே மேம். அந்த அந்த ஆள் பேர் மறந்துட்டேன் நானு, சஞ்சய் சம்திங் வரும். லெட் மீ செக். மத்தவங்க நோட் பண்ணுங்க. நான் இது யார் டவுட், மௌனிகாவா? விஷ்ணுபிரியா மேம். விஷ்ணுபிரியா. ஓகே, வெயிட் பண்ணுங்க, அவர் பேர் மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே மேம். ஏதோ சஞ்சய்னு வரும். ஐம் செக்கிங், ஐ லெட் யூ நோ. ஒன் செகண்ட். சஞ்சய் சிங்கிள் ஆர் நீரஜ் சிங்கிள்னு இருப்பாங்க. நீங்க அதை செக் பண்ணீங்கன்னா ஃபுல் கேஸ் வரும். ஆனா சிங்கிள் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான். ஓகே மேம். ஓகே SINGAL. மேம். ஓகே. ஓகே, ஓகே மேம். இது இது செக் பண்ணுங்க. நல்ல நல்ல கேஸ். மணி லாண்டரிங் பத்தி செம்மையா ஒரு வேலை பண்ணியிருப்பான். நீங்க செக் பண்ணுங்க, நல்லா இருக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஓகே மேம். Okay. அடுத்து போலாமா? ஷால் ஐ ஸ்க்ரோல் டவுன்? போலாம். எஸ் மேம். முடிச்சிட்டா உடனே சொல்லுங்க. யார் பேசிட்டு இருந்தாலும் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அட்லீஸ்ட் நீங்க எழுதிட்டாவது இருப்பீங்க. ஆக்சுவலி விஷ்ணுபிரியாவோட டவுட்டுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க நம்பவே மாட்டீங்க, தீருபாய் அம்பானி கூட கிரைம் தான் பண்ணியிருக்காரு. ஓகே, அவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், டாக்ஸ் செம்மையா நல்லா ரெட் நோட்டீஸ் வர வரைக்கும் அவர் கட்டாம விட்டுருக்காரு. அது எடுக்கலாம், பட் அதுல அவ்வளோ அவ்வளோ கண்டென்ட் இருக்காது. நீங்க இது பூஷன் ட்ரை பண்ணுங்க. இது மோஸ்ட்லி யாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ யூ கேன் ட்ரை திஸ். ஓகே மேம். ஓகே மேம். ரெக்கார்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ தயவு செஞ்சு ரெக்கார்டிங் பார்க்கும்போது கையோட எழுதிருங்க. நான் அப்புறம் பார்த்து எழுதிக்கிறேன்னு மட்டும் வைக்க வேண்டாம். ஒரு வீடியோவும் அடுத்த தடவை ரிவைஸ் பண்றதுக்கு மட்டும் தான் ஓபன் பண்ணும். சும்மா சும்மா எழுதுறதுக்குலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கம்ப்ளீட். ஸ்க்ரோல் பண்ணவா? பண்ணலாம். யாராவது எழுதலைன்னா சொல்லுங்க.
Done, ma'am. முடிஞ்சதுன்னா சொல்லுங்க. மேம் ஸ்கீம் ஆஃப் சி ஆர் டி என்னது மேம்? என்னது? சிஆர்டி, கார்பரேட்டைசேஷன் ஆர் டிமியூச்சுவலைசேஷன். ஓகே ஓகே. டன். Yes, ma'am. Done மேம். ஓகே, ஐம் டர்னிங் ஆஃப் த ரெக்கார்டிங். நீங்க இது பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க, ரெக்கார்டிங் பாக்குறவங்க. வி ஆர் டன் வித் திஸ். இதுக்கு மேல கிளாஸ்ல நம்ம வேற சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ ஐம் டர்னிங் ஆஃப் த ரெக்கார்டிங்.